सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पतये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम बाहुवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய இந்த சிரவணத்தில் பாகவதம் பாராயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது. எத்தனை தடவை படித்தாலும் அது சலிப்பே கிடையாது. ஆனந்தமாக இருக்கும். பாகவதம் படித்தா மனசுக்கு ரம்யமாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு காலையிலே ஆசைப்பட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு காலையிலே ஆசைப்பட்டேன். ஆனால் அது கிருஷ்ண கதையை நம்ம பேசுறதால அது கதையில் நாட்டமாக போயிடுது. அதனால் அதை சொல்ல முடியல. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு குருவிடத்தில் பயிற்சி பெறுகிறோம் என்று சொன்னால் அந்த குருவிடத்தில் நம்ம என்ன கற்றுண்டோமோ அதை இன்னொரு குருவிடத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா பக்தி மார்க்கம் ஒன்று தான், ஆனால் வழிமுறைகள் வேறு வேறு இருக்குது இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்தாபனத்தில் நமக்கு சில கட்டுப்பாடு விதிகள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது நல்ல வழி. கட்டுப்பாடு விதிகள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் நல்லா ட்ரெயின் ஆகணும். அதுலேயே ட்ரெயின் ஆகணும். ஆனால் அதுக்கு மெனக்கட்டணும். அதுக்கு மெனக்கட்டணும்னா அதில் தீவிரமாக செயல்படணும். இப்போது விஷயம் சொல்லணும்னா, இஸ்கான் இருக்குது இல்லையா? இஸ்கானில் என்னென்னா கட்டுப்பாடு விதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை ப்ரொசீஜராக நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அது நம்ம செய்தால் முழுசாக செய்யணும். இந்த அரைக்குறையாக செய்யக்கூடாது. அதில் சொல்லக்கூடிய கட்டுப்பாடு விதிகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த புக்ஸு மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பிரபுபாதா எழுதின புஸ்தகங்கள் மட்டும்தான் படிக்கணும். அப்படி படித்தா தான் அது ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில் நாம் சரியாக வரணும் அர்த்தம். அதில் இருக்கிற விஷயங்களை எடுத்துட்டு அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் அதுலேயே நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், நல்ல பக்தியும் உண்டாகும். ஆனால் இது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வழியில் அது கரெக்ட். ஆனால் நம்ம அதில் எப்படி ட்ரெயின் ஆகணும்னா, அது பொறுமையாக நம்ம ட்ரெயின் ஆகணும். ஆனால் சாதனைகள்லாம் இருக்குது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு சாதனைகள், சிக்ஷா அப்படின்னு தீக்ஷா எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஒரு முறையாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் அதுக்குன்னு மெனக்கடணும். கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப கஷ்டமான வழி தான், இல்லைன்னு சொல்ல வரல. இது அதில் இருக்கிற மாதிரி இதில் இல்லையே அப்படின்னு வேற ஒரு ஸ்தாபனத்தில் வரோம், வேறு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், வேறு ஏதோ ஸ்தாபனத்தில் வரோம். அப்போ அங்கே இது எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த வழிமுறை வேறு. இங்கே பாகவத பாராயணம் நடக்கும், நாம சங்கீதம் நடக்கும். இதுவே போதுமானதாக தோணும். இதுலேயே பக்தியில் முன்னேற்றம் அடைகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இதில் சுவைச்சிட்டவங்க அதில் சுவைக்க மாட்டாங்க. அதில் சுவைச்சிட்டவங்க இதை தாழ்வாக நினைப்பாங்க. நான் அதை பார்த்துருக்கேன். ஆமாம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை அதுதான் வசதி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இப்போ இதில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இதே வசதியாக அவங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க, இதுவே போதுமானது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்தாபனத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் உயர்வாக ஒன்றை கடைப்பிடிக்கிறார்களானால் அது அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த முறையானது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த முறை பிடிச்சிருக்கு. அந்த வழியில் அவங்களுக்கு நல்ல கைவர பெற்றார்கள். அதில் அவர்களுடைய முயற்சியானது சபலமாகிடுது. அவங்களுக்கு அந்த பழக்கத்தில் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த பக்தி, அப்படியே அந்த முறையில் பக்தி பண்ணால் தான் கிருஷ்ணனுடைய அனுகூலம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த வழியிலே விட்டுடணும். அவரில் டக்குன்னு திசை திருப்பத்துக்கு பார்க்கக்கூடாது.
இதுதான் புத்தி குழப்பத்தை உண்டாக்கூடாதுன்னு கீதையில் பகவான் சொல்கிறதுக்கு காரணமே அர்ஜுனுக்கு புத்தி குழப்பத்தை உண்டாக்கூடாது. அவர்கள் அந்த வழியில் போகிறாங்கன்னா அந்த வழியில் விட்டுடணும். அதுலேயே ஸ்ரத்தையை வளர்க்கணும், அதில் என்கரேஜ் பண்ணணும். அதில் என்கரேஜ் பண்ணி அந்த வழியிலே போனால் தான் அவர்கள் வர வேண்டிய இடத்துக்கு வர முடியும். அப்போ அவங்களுக்கு ஆனால் சில பேர் இருக்காங்க, அதுலேயும் போவாங்க, இதுலேயும் போவாங்க, வேறு இதுலேயும் பார்ப்பாங்க. எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றுத்தில் முதல் நிலையாக நின்றுட்ட பிறகு அது பிறகு நீ எதில் வேணாலும் போங்க, எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது தான். அதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, அதில் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது தான். ஆனால் அது கூட அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மகான்கள்லாம் அதான் சொல்கிறாங்க, அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட அதில் என்ன பண்ண ஒரு மயக்கம் வந்துடும். அதில் மயங்கிற புத்தி வந்துடுச்சுன்னா அது பிறகு அதையும் கொஞ்சம் கடைப்பிடிக்கலாமே, எப்படி அதையும் கொஞ்சம் கடைப்பிடிக்கலாமேன்ற புத்தி வந்தபோது நாம் கடைப்பிடிக்கிறதுல நாம் வீழ்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒன்று தான். ஆனால் எல்லாமே ஒரு மனுஷன் கடைப்பிடிக்க முடியாது. எல்லாமே ஒன்றானாலும் எல்லாத்தையும் ஒரே மனுஷன் எல்லா வழிமுறைகளையும் ஒருத்தன் கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் இது போல் குழம்பிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் சொல்லலாம். அது மாதிரி நிறைய பேர் இதுலேயும் போவாங்க, அதுலேயும் போவாங்க, எல்லாத்துலேயும் போகலாம், உற்சவன்னா போகலாம், கலந்துக்கலாம், வந்துடணும். ஆனால் உன்னுடைய நீ கடைப்பிடிக்கிற விஷயத்தில் நிலையாக மூலப்பாராயணம், நாம செய்யணும், அதில் நிலையாக நின்றுட்டு அதுக்கு பிறகு இதுலேருந்து அவகாசம் கிடைச்சா நீ அதெல்லாம் போகலாம், வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நித்தியமாக நம்ம செய்யக்கூடிய பக்தி சாதனைகளை விடாமல் மற்றதெல்லாம் கடைப்பிடிக்கணும். இதை விட்டுட்டு அதை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கெல்லாம் போனோன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போது ஏதாவது உற்சவம் நடக்குதுன்னா, இப்போது கண்டிப்பாக ஜென்மாஷ்டமி வேறு இடத்துல நடக்குது, அந்த இடத்துல நம்ம வருஷம் போயிருக்கோம். இப்போ ரத யாத்திரை நடக்குது, போயிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் போகலாம், வரலாம். ஆனால் அத்தோடு நிறுத்திக்கணும். ஏன்னா நீ ஒரு வழி கடைப்பிடிக்கிற இல்லையா, அந்த வழிக்கு ஹானி வராத பார்த்துக்கணும். இதான் விஷயம். ஃபஸ்ட்டு நாம் எந்த வழியை கடைப்பிடிக்கிறோமோ அந்த வழியை விடவே கூடாது. என்ன தான் ஆனாலும் சரி, இதை விட அது வசதியாகவே இருந்தும் போட்டோம். மற்றது வசதியாக சொல்கிறாங்க, நான் சொன்னால் சொல்லியும் போகிறாங்க. ஆனால் நீங்கள் கடைப்பிடிக்கிறது தான் உங்களுக்கு வசதி. அது நீ ராமநாமா சொல்கிறீங்களோ, இல்லை ஹரே ராமா சொல்கிறீங்களோ, இல்லை ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்களோ, இல்லை ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறீங்களோ, இல்லை நம்ம பகவதே வாசுதேவன் சொல்கிறீங்களோ, துவாதசாட்சரி மந்திரமோ, இல்லை அஷ்டாட்சர மந்திரமோ, எதனா ஒன்று சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் அந்த சொல்கிறத மட்டும் விடவே கூடாது. அதில் இருந்துட்டு தான் நீங்கள் மற்றதெல்லாம் போகிறதோ வரதோ இல்லை பார்க்குறதோ. ஏன்னா உங்களுடைய விஷயத்தில் நம்ம இன்னும் தீவிரதை ஏற்படாத வரைக்கும் மற்றதெல்லாம் போக வேண்டியது தான். ஆனால் நாம் கடைப்பிடிக்கிற விஷயத்தில் தீவிரதை ஏற்பட்டுச்சுன்னா அது பிறகு வேறு எங்கேயும் போக மாட்டீங்க. எனக்கு இந்த பாகவத மூலப்பாராயணமே போதும், ராமாயண மூலப்பாராயணமே போதும், ராமநாம சங்கீதனமே போதும், இந்த உபன்யாசமே போதும், இதில் தெரிகிற இந்த ஸ்லோகங்கள் படித்தாவே எனக்கு நல்லா இனிப்பாக இருக்குது அப்படின்னா அதுவே நிஷ்டையாக நின்றுடுவாங்க. ஆனால் இதில் பக்குவம் அடையாத வரைக்கும் மற்றதெல்லாம் புத்தி போக தான் செய்யும். இப்போது நான் என் சாதனைகளை பண்ணுறேன். இப்போ நான் இஸ்கானுக்கு போகக்கூடாதுன்னு என்னை யாரும் தடுக்க போகிறதில்ல. நான் இஸ்கானுக்கு போவேன், உற்சவங்களில் கொண்டாடுவேன், ஜென்மாஷ்டமி எல்லாம் போகிறேன் வரேன். ஆனால் நான் ராமநாமா சொல்கிறேன், பாகவத பாராயணம் பண்ணுறேன், இப்போ நம்ம நிஷ்டையில் இருக்குன்னா இதை விட்டுட்டு வேணால் அது போக மாட்டேன். இதில் இருந்துட்டே அதையும் பார்த்துக்கிட்டு நம்ம செயல்படலாம். அது மாதிரி இஸ்கானில் இருக்கிறோம், அந்த விஷயத்தை கடைப்பிடிச்சுட்டே மற்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் தங்களுடைய விஷயத்தை தங்களுடைய சாதனைகளை ஒரு பொழுதும் விடக்கூடாது. நல்லா புரியணும். இல்லை எதையாவது ஒன்றை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். எல்லாமே வசதி தான் இதில், அது மட்டும் இது வசதி அப்படின்லாம் கிடையாது. எதுவுமே பகவத் பக்தி விஷயமானது எதுவுமே தாழ்ந்தது கிடையாது. எல்லாமே உயர்ந்த வகை. அந்தந்த வழிமுறைகளில் போகிறாங்கன்னா அந்தந்த வழிமுறையில் அவர்கள் சரியாக நிலைத்து நிற்கிற வரைக்கும் அங்கங்கே மனசு அலைபாய் தான் செய்யும் எல்லா விஷயத்துலையும். ஏன்னா பக்தி விஷயத்தில் 4 விஷயத்தில் போனால் தான் 4 விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு அதை விட நாம் கடைப்பிடிக்கிறது எவ்வளோ வசத்தின்னு அவங்க உணரணும். அது உணர்கிற வரைக்கும் 4 இடத்துக்கு போக தான் செய்யும் மனசு. ஆனால் அது உணர்ந்துட்ட பிறகு ஒன்றுத்தில் நிலைச்சு நின்றுட்டோம்னா அதுக்கு பிறகு நீங்கள் மாற மாட்டீங்க. இதில் சுவை வந்துடுச்சுன்னு சொன்னால்
அப்போ நம்ம ஒன்றுத்தில் நிலைச்சி நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒன்றுத்தில் எந்த குருநாதரை ஆசிரிச்சு நீங்கள் இந்த ஒன்றுத்தில் நிலைச்சிங்களோ அந்த குருநாதரை விடக்கூடாது. அந்த குருநாதர் வழியில் நீங்கள் போனால் தான் நாம் கடைப்பிடிக்கிறதுலேருந்து வேறு எதுக்கும் போகவே மாட்டோம். ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயம் சொல்லட்டோமா? இப்போ ஹரே ராமா சொல்கிறவங்க சில பக்தர்கள் எனக்கு தெரியும், அவர்கள் இது வரைக்கும் இஸ்கானுக்கே போனது கிடையாது. ஆனால் இஸ்கானை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க, எல்லாம் நல்லதுங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இஸ்கானை கொண்டாடுவாங்க. இஸ்கானை பற்றி எப்போ ஒரு தடவை போயிருக்காங்க உங்களுக்கு. ஆனால் அவங்க இஸ்கானுக்கு போயிட்டு இங்கே ஹரே ராமாவும் சொல்லுவாங்க சில பேர். அதில் இஸ்கான் கோயிலை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, தலையாடிப்பாங்க. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயமாச்சு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் இவர்கள் போக மாட்டாங்க கூப்பிட்டா. ஏன்னா இவர்கள் இந்த ஹரே ராமா இதில் நிலச்சி நின்றுட்டாங்க. இதை ஒரு ஸ்டடியாக ஒரு பிடியாக இருக்கிறதுனால இதிலேருந்து அவங்க போகவே மாட்டாங்க. எனக்கு தெரியும், அப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் எனக்கு நல்லா பழக்கம், என்னால் தெரியும். அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை விட்டு வேறு எந்த இதுக்கும் போக மாட்டாங்க. அதே மாதிரி ராமநாமத்தில் இருக்கிறவங்க சில பேர் இஸ்கானுக்கு வரமாட்டாங்க, இல்லாட்டி வேறு எதுவும் போக மாட்டாங்க. ஏன்னா இஸ்கான் நான் எதிரியா? இல்லையே. இஸ்கான் பகவத் கிருஷ்ண பக்தியை பற்றி சொல்லக்கூடியது. அதனால் கண்டிப்பாக நல்ல விஷயம், என்கரேஜ் பண்ணுவாங்க, அதை புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் இவர்கள் தங்கள் ராமநாமத்தில் உறுதியாக இருப்பாங்க, அதை விட்டு வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படி ராமநாமத்தில் இருக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன், அவர்களுக்கு எதுவும் தெரியாது, இந்த இஸ்கான் தெரியாது, வேறு எதுவும் ஹரே ராமா தெரியாது, இந்த ராமநாமம் ஒன்று மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட மாமாக்களும் நான் பார்க்குறேன். அவர்கள் இங்கே தான் பார்ப்பேன், நான் வேறு எங்கேயும் நான் பார்க்க முடியாது. நான் எல்லாத்துக்கும் போகிற இடம், நான் எல்லாத்துக்கும் போவேன். போய் பார்த்தா அங்கெல்லாம் இவங்களெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ இவங்க அந்த ஒரு ஸ்டடியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் அது மாதிரி. ஏன் அது மாதிரின்னா, அவங்க ஒரு குருவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லாருமே அப்படி தான். அடியன் கூட அப்படி தான் இருந்தேன். சரி, இப்போ என்னென்னா மனசு ஆனால் தன்னுடைய தர்மத்தை விட, அதாவது என்னென்னா போகிறது தப்புன்னு சொல்ல வரல, அப்படி போகிறத காட்டிலும் இப்போ உறுதியாக ஒரு நிஷ்டையாக இருக்கிறாங்க பற்றி அவங்க ரொம்ப பக்குவம் அடைஞ்சவங்க. அதனால தான் தங்கள் இடத்த விட்டு, தங்கள் ராமநாமத்தை விட்டு வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஹரே ராமாவில் இருக்கிறவங்க வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா இஸ்கானில் இருக்கிறவங்க வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. அப்படி திட நிஷ்டையோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்ல, நல்லது. இப்போ நான்லாம் போகிறேன் அப்படின்னா இன்னும் நான் பக்குவம் அடையலை, அதனால் போயிட்டு இருக்கேன் எல்லாத்துலேயும். அதான் உண்மை, எல்லாத்துக்கும் போகிறேன். ஆனால் என்னுடைய தர்மத்தை நான் விட மாட்டேன். இப்போ நான் ராமநாமா சொல்கிறதே, பாகவத பாராயணம், ராமாயண பாராயணத்தை விட மாட்டேன். இதில் இருந்துட்டு தான் நான் அதில் போவேன். ஆனால் அது கூட வேண்டாமே, நீ இந்த பாகவத பாராயணமே தொடர்ந்து பண்ணலாமே, இல்லாட்டி அனவர்தம் ராமநாமமே அகண்டமாக நாம கீர்த்தனை பண்ணலாமே அப்படின்னா, அதுக்கான பக்குவம் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர், அந்த பக்குவத்தை அவருடைய அனுகிரகத்தினால் எனக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நானும் நிலைச்சு நின்றுவேன். அதனால் ஒரு குரு வழியில் ஃபாலோ பண்ணுறதுனால பெஸ்ட். அந்த குரு வழியை பிடிச்சின்னு ஒரே வழியில் போகிறது தான் பெஸ்ட்டு, 4 இடத்துல போகிறத காட்டிலும். ஆனால் என்ன ஒன்று சொல்ல வந்த முக்கியமான விஷயம்னா, அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இல்லையே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் எந்த குரு இடத்துல என்ன கற்றுட்டீங்களோ அந்த குரு இடத்துல தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும். நல்லா புரிஞ்சிடணும். நாம் ஒரு குருவை ஆசிரிச்சிருக்கலாம், அதை நம்ம பரிசோதிக்கிற மாதிரி இன்னொரு குருமார் இடத்துல போய் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அது தப்பு, மகா தப்பு. அது நீங்கள் எந்த குருவிடத்துல அந்த பக்தி மார்க்கத்தை பற்றி நீங்கள் இப்போ ஒரு ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, வியாக்கியானம் பண்ணுறாங்க. அந்த வியாக்கியானம் எனக்கு சுந்தரகுமார் சுவாமிகிட்டேருந்து ஒரு வியாக்கியானம் கிடைக்கும், ஸ்ரீ அண்ணாகிட்டேருந்து ஒரு வியாக்கியானம் கிடைக்கும், சில பிரபுபாதா பாகத்துலேருந்து ஒரு வியாக்கியானம் கிடைக்கும். ஏன் இதில் சொன்னது அதில் சொல்லலை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அது நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. நீ எந்த வழிமுறையில் இருக்கிறியோ, நீ அந்த வழிமுறையில் இருக்கிறத இன்னொரு இடத்துல எதிர்பார்க்கக்கூடாது. இந்த வழிமுறையில் சரி, அதில் இருக்கிறது இதில் இல்லைன்னு குறை சொல்கிறியே, இதில் இருக்கிறது அதில் இருக்கா? அப்படி பார்த்தா இதில் அட்வான்ஸாக வேறு விஷயம் இருக்கே, அந்த விஷயம் அதில் இல்லையே. எதில்? இப்போ வேறு ஸ்தாபனத்தில் இப்படி பார்த்தா குறைய பார்த்தோன்னே இருக்க தோணும். அதனால் எல்லாமே நிறைவுடையது தான், எதுவுமே குறைவுடையது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது சில விஷயங்கள் இதில் பார்த்தா குறையாக இருக்க மாதிரி தெரியும், சில விஷயம் அதில் பார்த்தா குறையாக இருக்க மாதிரி தோணும். எதுவுமே குறை கிடையாது. அந்த வழியில் போனால் அது கரெக்ட், இந்த வழியில் வந்தால் இது கரெக்ட் கண்டிப்பாக. அதனால் ஒரு குரு இடத்துல போய் கேட்பாங்க, சில பேர் கேள்வி கேட்டாங்க, பார்த்துருக்கேன். சில கேள்விகள் பார்த்தோம், ஏன் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறதில்ல,
ஏன் அதெல்லாம் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறதில்ல, நீங்களாம் இது மட்டும் போதும்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. சம்மந்தம் இல்லாத கேள்வி இது. இங்கே இந்த வழிமுறையில் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, இதைத்தான் இங்கே கடைப்பிடிப்பாங்க. இதை உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மனசு இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆனால் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மனசு இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க, நீங்கள் அந்த வழியிலே போங்க. அது எதுக்கு நீங்கள் அங்கே கடைப்பிடிக்கிறது இங்கே கடைப்பிடிக்கலன்னு ஏன் கேட்குறீங்க? இது இந்த வழிமுறை, இது இப்படி தான், இந்த குரு வழியில் இப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க, இதை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த ஃபாலோ பண்ணால் தான் பக்குவம் அடைய முடியும் அப்படின்றாங்க. அதான் கரெக்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் எந்த ஒரு குருவிடத்தில் கற்றுக்குறோமோ அந்த குருவிடத்தில் தான் அதுக்குரிய கேள்வி கேட்கணுமே தவிர, அந்த குருவிடத்தில் கற்றுக்கின விஷயத்தை போய் மற்ற குருவிடத்தில் போய் கேள்வி கேட்டோம்னா அது தப்பு. ஏன்னா முறையே வேறையாச்சு, அது வழிமுறையே வேறையாச்சு. அது பக்தி மார்க்கமே இருந்தாலும் பக்தி மார்க்கத்தில் இத்தனை பேதங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அந்த இடத்துல கற்றுக்கிறது இங்கே வந்து கேள்வி கேட்கக்கூடாது, இங்கே வந்து கற்றுக்கிறது அங்கே போய் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் ஏன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணல, நாங்கள் அந்த வழிமுறையில் அந்த ஹரேராமா இதில் போகிறோம், நாங்கள் அந்த வழியில் இருக்கிறது, நீங்கள் ஏன் இந்த இஸ்கானில் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அது முறையே வேறு. அந்த வழியில் போனால் அப்போ அதில் இருக்கிறது நீங்கள் சரி, இதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க, அப்போ இதில் இருக்கிறது ஏன் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நம்ம முகத்தை எங்கே வச்சுப்போம்? இது மாதிரி சில பேர் வந்து இது மாதிரி குழப்படி பண்ணுறாங்க. தேவையில்லாத அங்கே இருக்குது இங்கே இல்லை, இங்கே இருக்குது அங்கே இல்லைன்னு சில குறைகளை சொல்கிறாங்க. எங்கேயுமே எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நம்ம கண்ணு கோளாறு, வேறு ஒன்றும் இல்லை. நம்மளை பார்க்குற கண்ணு கோளாறு, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து என்னென்னா பெஸ்ட்டாக தோன்றது என்னென்னா, இப்போது இஸ்கானில் வந்து என்னென்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், அங்கெல்லாம் தீட்சைலாம் வந்து ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க. தீட்சை எடுக்கிறதுன்றது ஒரு விஷயம் முக்கியமாக நினைக்கிறாங்க. இப்போது இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இதெல்லாம் வந்து தீட்சைன்றதுலாம் கிடையாது. யார் வேணால் நாமா சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கு ஒரு குரு கூட அவசியம் இல்லை, பகவான் நாமா மட்டுமே போதுமானது, அதுவே ஜென்மா சாபல்யம் ஆக்கிடும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அப்போ இங்கே போதும். ஆனால் அங்கே இப்போ இஸ்கானில் பார்த்தா பகவான் நாமா தான் முக்கியம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் மற்ற வழிமுறைகளும் முக்கியம், வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாது, 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும், சாண்டிங் கரெக்டாக பண்ணணும், 16 மாலை சாண்டிங் பண்ணணும், குரு சிக்ஷை எடுக்கணும், தீட்சை எடுக்கணும். அதெல்லாம் நிறைய புக்ஸு நிறைய படிக்கணும். கண்டிப்பாக பிரபுபாதா புக்ஸ்லாம் படிக்கணும். இல்லை சில கட்டுப்பாடு விதிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணி வந்துருக்கு. இப்போ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. அப்போது அதுதான் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த வழிமுறையில் அது கரெக்ட். ஆனால் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னென்னா ராமநாமா வந்து ராமநாமா சொல்கிறது, கீர்த்தனமாக பாடலாம், உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடலாம். நம்ம வழிமுறை இது தான். அப்படி இருக்கும்போது நம்ம பாகவத பாராயணம் பண்ணுறோம், ராமாயண பாராயணம் பண்ணுறோம். அதுதான் பிடிச்ச கட்டத்தை படிக்கலாம், பிடிச்ச நேரத்துக்கு படிக்கலாம், நீங்கள் எப்போனாலும் பாராயணம் பண்ணலாம். அதே சமயத்தில் சுத்தபத்தமாக இருந்து பாராயணம் பண்ணணும், அசுத்தமாக இருந்து பாராயணம் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. அதே மாதிரி நாம எப்போனாலும் சொல்லலாம். இது பாகவதர்கள் எல்லாருமே கடைப்பிடிக்கிற வழி தான் இது. இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது, எளிமையான வழி. ராமநாமா நினச்ச போதெல்லாம் ராமநாமா சொல்லலாம், அகண்டமாக நாமா சொல்லலாம். அதே சமயத்தில் பாகவத பாராயணம் பண்ணுறது, ராமாயணம் பாராயணம் பண்ணுறது, கதைகளை பற்றி பேசுகிறது, இவ்வளோ தான். சிம்பிளான வழிமுறை தான் நம்ம வழிமுறை. நம்ம கடைப்பிடிக்கிறது இதுதான். ராமநாமா சொல்கிறது ஃபஸ்ட்டு நாமா, அப்புறமா பாகவத பாராயணம், பாகவத கதை சிரவணம், ஏதாவது ஒரு நூலை கடைப்பிடிக்கணும். அது ராமாயணமோ பாகவதமோ எதனா ஒன்று நிஷ்டையாக இருக்கணும், அவ்வளோதான். அதை பாராயணம் பண்ணுறது, அந்த கதைகளை பற்றி பேசுகிறது, அவ்வளோதான். சிம்பிளான வழிமுறை. அப்போ இந்த உணவு கட்டுப்பாடு அதெல்லாம்னா மாம்சபக்ஷனும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்ற இதில் நம்ம போகிறோம், அவ்வளோதான். அப்படின்னும் போது மற்றதெல்லாம் வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இதுதான் நம்ம வழிமுறை. அதுதான் எல்லாருமே அதுதான் கண்டிப்பாக. நான்வெஜ் யாருமே சாப்பிட மாட்டாங்க, பக்தி வழியில் வரவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக. இவ்வளோ தான், சிம்பிளான வழிமுறை தான், அவ்வளோ தான். நாமா சொல்லணும், பாகவத பாராயணம் பண்ணணும், பாகவதம் பற்றி பேசணும், பகவானுடைய கதைகளை பேசுறது, சிம்பிளான வழிமுறை இதுதான். அடியன் ஃபாலோ பண்ணுறது இதுதான். ராமநாம கீர்த்தனம் பண்ணுறது, ராமநாம ஜபம் பண்ணுறது, ராமநாம எழுதுறது, எதை வேணாலும் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் பகவன் நாமா சொல்லணும். ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு பகவன் நாமா காலில், அது அப்போ பாராயணங்கள், பகவத் பக்தி பண்ணுறோம், கிருஷ்ண கதைகளை பற்றி நிறைய பேசுறது, இவ்வளோ தான் சிம்பிளான வழிமுறை. நிறைய இந்த தீட்சை வாங்கணும், சிக்ஷை வாங்கணும், அதை வாங்கணும், இது வாங்கணும்,
இத்தனை இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இப்படிலாம் ரொம்ப கஷ்டமாக வெங்காயம் போடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியான வழிமுறை. நீ எதனா சாப்பிடு, ஆனால் நான்வெஜ் சாப்பிடாத. மற்றதெல்லாம் எல்லாம் வெஜிடேரியனாக சாப்பிடு, அவ்வளோதான். அதே சமயத்தில் நல்லா நிறைய நாமா சொல்லு, எக்கச்சக்க நாமா சொல்லு, பாகவத பாராயணம் பண்ணு, பகவான் கதைகளை பேசு, அவ்வளோதான். சிம்பிளான விஷயம். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. இது ஆனால் பாகவதம் ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்தது தான் பாராயணம் பண்ணணும். நாமா சொல்கிறது எப்போ வேணாலும், நீ குளித்தாலும் சரி குளிக்கலனாலும் சரி படுத்துட்டே கூட பகவான் நாமா சொல்லலாம். ஆனால் அகண்டமாக நிறைய நாமா சொல்லணும். கொஞ்சமாக சொல்கிறத விட நிறைய சொன்னால் நல்லது, அவ்வளோதான். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், சிம்பிளான வழிமுறை. அதனால் இது எனக்கு பரமகுரு யாருன்னா பகவான் தான் பரமகுரு. அப்புறம் மகான்கள் ஸ்ரீ அண்ணா, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி, மாம்பழம் பெரியவா, இவங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே சமயத்தில் இவங்களும் இருக்கிற பாகவதம், இவங்களும் இருக்கிற பகவான் நாமம், அதில் திருட நிஷ்டை, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இவ்வளோ தான் விஷயம். பாகவதத்துக்கு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி, பக்திக்கு அதான் ஸ்ரீ அண்ணா. அதே சமயத்தில் பகவான் நாமத்துக்கு ராமநாமா பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஸ்ரீ ஏகாம்பர சுவாமிக்கு. ராமநாமத்துக்கு ராமநாமம் அதுக்கு முன்னாடியே நான் ராமநாமத்தை எடுத்துட்டேன். பகவான் தான் எனக்கு உபதேசம் பண்ணது ராமநாமத்தை. அது பிறகு இவர்களையும் உபதேசம் பெற்றிருக்கேன் ராமநாமத்தை. மாம்பழம் பெரியவாகளில் ராமநாமத்தை அது ஜபமாக ஜபிக்கிறேன் மாலையில், அவ்வளோதான். இதுதான் நம்ம வழிமுறை, சிம்பிளான வழிமுறை, அவ்வளோதான். பகவான் நாமா சொல்கிறது, பாகவத பாராயணம் பண்ணுறது, இது போதும், அவ்வளோதான். சும்மா நிறைய கடினமான சாதனைகள்லாம் பண்ணணும்னா வச்சுங்களேன், அதுவே நம்மளுக்கு பாரமாயிடும். அதனால் ஸ்ரீ அண்ணா சொல்கிற மாதிரி சரள ஹிருதயம் வேணுமே தவிர கடினமான சாதனைகளை காட்டிலும் சரளமான ஹிருதயம் தான் முக்கியம்னு நம்ம வழிமுறை இது தான். அதனால் அனுசூய மற்ற வழிமுறைகள் நான் குறை சொல்லலை. இஸ்கான் வழியோ கடினமான சாதனைகள் வழியோ நான் குறை சொல்லலை. அது அவங்களுக்கு செட் ஆனவங்களுக்கு அது ஓகே. இப்போது சில பேர் இஸ்கான்லேருந்து விலகிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் போல் விலகிட்டேன்னா, ஒன்று ஃபாலோ பண்ணால் ஸ்ட்ரிக்டாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும், இல்லை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, அதனால நான் விலகிட்டேன் அப்படின்றாங்க சில பேர். எத்தனையோ பேர் அது மாதிரி இஸ்கானில் போகிறவங்க. அப்போ நான் சொன்னேன், ஏன் அது போல் விட்டுறீங்க, விடாதீங்க, அதை பிடிச்சிங்க, ஏன் என்ன சிரமம் இருக்குது அதில்? இல்லை அதில் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ண, எங்கள் வீட்டில் அதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வீட்டில் மாம்சம்லாம் சாப்பிட்றோம். அப்போது அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா வெங்காயம் போட்டு கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இஸ்கானில். நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஏன் நீங்கள் அப்போ ஹரே கிருஷ்ண பகவான் நாம சொல்லலாமே, நாமத்துக்கு தங்கு தடங்கள் இஸ்கானில் சொல்லலையே. நீ மாம்சம் சாப்பிட்றீங்கன்னா மாம்சம் சாப்பிட்டேன்னே நாம சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன் இதே இஸ்கானில். அப்போ நீ அதை ஃபாலோ பண்ணலானே. இல்லை ஃபாலோ பண்ணால் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்புறமா ஒரு குறையாகவே இருக்குது, நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் மட்டும் தான் சொல்கிறோம், மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணலையேன்னு எனக்கு ஒரு குறையாக இருக்குது, அதனால தான் நான் விட்டேன். அப்போ அவங்க சொல்கிற பதில் பாருங்கள் எப்படி இருக்கு. அதாவது நாங்கள் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்க மாம்சம்லாம். அப்போ என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல பர்ஃபெக்டாக இஸ்கானை. அது என்னென்னா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம மகாமந்திரம் மட்டும் சொல்லியிருந்தால் அது கூட அங்கே பழகிறேன், பக்தர்களோடு பழகிறேன், என்ன நாம மட்டும் சொல்கிறீங்க, வேறு எதுவும் இதெல்லாம் மாம்சம்லாம் கண்டிப்பாக விட்டுடணும், இதெல்லாம் ஏன் சாப்பிட்றீங்க? நான் சாப்பிட்றதில்ல, ஆனால் வீட்டில் சாப்பிட்றாங்க, நான் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சில விஷயம்லாம். இப்போ விக்கிரக வழிபாடு ஆஃபர் பண்ணுறாங்க, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்கன்னா, இப்போ வீட்டில் கண்டிஷன் பண்ண முடியாது இல்லையா? இப்போ மாம்சம்லாம் சாப்பிடாதீங்க, மாம்சம் வாசனையே வரக்கூடாது, ஏன்னா பகவானுக்கு ஆஃபர் பண்ணுறேன் நான் தனியாக சமையல். அப்போ தனியாலாம் சமையல் சேர்த்துக்க முடியாத சில குடும்பங்கள்லாம் இருக்குது, ஒத்துமையாக இருக்கிற குடும்பம். அந்த இடத்துல இவர் வேணால் சாப்பிடலாமல் இருக்கலாமே தவிர மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் மாம்ச பக்ஷணம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம செப்பரேட்டாலாம் தனியாக சமையல் செய்தால் அப்போ குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும். கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம். அப்படின்றதுனால இது மாதிரி சில பேர் வர்றவங்களாம் இருக்காங்க, புரியுதுங்களா, இஸ்கானை. அப்போ ஏன்னா அதுக்கு தான் சொல்கிறது, ரொம்ப கட்டுப்பாடு விதிகள்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ண முடியாது. அதனால தான் இது சுலபமாக சொல்கிறாங்க மகான்கள்லாம், நாமத்தை சொல்லு. நீ மாம்சபக்ஷணம் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, நீ பண்ணாமல் இரு, அவள் தான். நீ மாம்சபக்ஷம் பண்ணாத, நீ வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டு நீ பாட்டு நாமா சொல்லு, போதும், அவ்வளோதான். கோயிலுக்கு சுத்தபத்தமாக வரியா, எதுவும் மாம்சம் சாப்பிடாமல் கோயிலுக்கு வரியா, சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வரியா, அவ்வளோதான். கோயிலுக்கு அட்டன் பண்ணி இது சிம்பிளாக பண்ணு பக்தி. எளிமையான சாதனையினாலே பகவான் அடைய முடியும், ஆனால் கடினப்படுத்திக்காதீங்க. அப்போ என்னென்னா, இல்லை இவ்வளோ கட்டுப்பாடு விதிகள் இஸ்கானில் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அது முடிஞ்சால் பண்ணு, முடியலையா நீ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரமாக சொல்லு அப்படின்னு சொல்லிடு.
அதான் சொன்னேன். அதெல்லாம் அதுக்காக இஸ்கானை விடாதீங்க. நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லுங்கள். அது மட்டும் பகவான் நாமம் மட்டும் சொல்லுங்கள். அது ஏன் விடுறீங்க? விடாதீங்க. நீங்கள் பாட்டு நாமா சொல்லுங்கள். கோயிலுக்கு வந்து அட்டன் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து அட்டன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்லாம் வந்து அட்டன் பண்ணுறேன். எல்லாம் பண்ணுறேன். அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னாரு. அவர் ஒரு பிரபு. அவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் அவர். அவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக இப்போ ஃபேமிலியில் இறங்கிட்டாங்க. ஃபேமிலியில் வந்து எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனால் தீவிரமாக இருந்தார் பக்தியில் ஆரம்பத்தில். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி. கல்யாணம் ஆன பிறகு எல்லாமே மாறி போச்சு. இப்போ நல்லா பணக்கார அவர் பிரபு. அவர் அடிக்கடி பார்ப்பேன். அவரை கான்டாக்ட் பண்ணேன். அவர் அது மாதிரி இருந்தார். எதுக்கு சொல்கிறேன், இது மாதிரி எத்தனையோ பேர் நிறைய பேர் இருக்காங்க போல். உணர்வத்தில் வந்து மாதவரத்தில் ஒருத்தர் இருக்கார். இது மாதிரி 2-3 பேர் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி. அப்போ அவங்களால வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விலகிட்டாங்க. இந்த இஸ்கான் விட்டு இப்போ விலகிட்டாங்க. எதுக்காகனா நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல, நிறைய கட்டுப்பாடு விதிகள் இருக்குது. அப்போ அதை ஃபாலோ பண்ண முடியல. அது நிறைய ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் சம்சாரத்தை விட்டுடணும், குடும்பத்தை விட்டுடணும். அதனால தான் வந்து இஸ்கானில் பார்த்து நிறைய பிரம்மச்சாரிகள்லாம் இருக்கிறாங்க. தனியாக அது ஃபாலோ பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பிராமணர்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஓரளவுக்கு. ஏன்னா பிராமணர்களில் வந்து நான்வெஜ் கிடையாது. பிராமணர்கள் நிறைய பேர் ஈஸியாக ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணலாம். அப்போது சாதாரணமான மக்களால் வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஆனால் வந்து அவர்களும் ஒரு நல்ல சத்சங்கம் எடுத்துட்டாங்கன்னா அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாம்சம் சாப்பிட்றதையும் விட்டுடுவாங்க. மதுபானம் சாப்பிட்றது, மாம்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுவாங்க. இப்போ அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்களாம் மதுபானம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுவாங்க. ஏன்னா அதுக்கு சத்சங்கம் வேணும். அப்போ இதுக்கெல்லாம் பெரிய மாற்றம் உண்டாகணும். அப்போது அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தலையெடுத்துட்டாருன்னா, அவர் நிறைய நாமா சொன்னார்னா, அவரால் அந்த குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும். அப்படி மாற்றம் ஏற்படாததுனால நிறைய இடத்துல சண்டை ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இவர்கள் வந்து என்னென்னா அந்த மாம்ச வாசனையே பிடிக்கல, இவர்கள் அந்த மதுபான வாசனையே பிடிக்கல. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்க அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருக்குது. அப்போது ஒரே சண்டை ரெகுலராக ஆகிடுது. நீ இஸ்கானுக்கு போகிறன்றதுனால, நீ ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுனால நாங்கள் அதெல்லாம் விட்டுணுமா? நாங்களாம் விட முடியாது. நாங்கள் மாம்சம் சாப்பிட தான் சாப்பிடும் அப்படின்னு அங்கே ஒரே வீட்டில் ஒரே தகராறு. இது மாதிரி எத்தனை குடும்பங்களில் சண்டை நடக்குது தெரியுமா? எதுக்காக சொல்ல வரேன்னா, அதில் வந்து கடைப்பிடிக்கிறவங்களும் கடைப்பிடிக்கிறாங்களே. இதே இஸ்கானில் வந்து குடும்பம் அனுகூலமாக இருக்கோ இல்லையோ, ஆனால் இஸ்கானில் வந்துட்டு போயின்னு இருக்காங்களே. குடும்பத்தில் அந்த இஸ்கானில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறாங்களே. அதனால் நாம் யதார்த்தவாதி பகுஜன விரோதின்னுவாங்க. ஆனால் யதார்த்தவாதினா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்கிறது என்னென்னா, யதார்த்தவாதின்னு சொல்லிட்டு மற்றவங்கள இழிவாக பேசுறது, மற்றவங்களுடைய குறைகளை எடுத்து பேசுறது யதார்த்தவாதி. அதனால் உங்கள் குறைகளை நான் உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது யதார்த்தவாதி இல்லையா? தங்கள்கள் இருக்கிற குறைகளை மற்றவங்களுடைய குறைகளை பற்றி பேசாமல் தங்கள்கள் இருக்கிற குறைகளை மறைக்காமல் இருக்கிறது தான் யதார்த்தவாதி அப்படின்னு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம வந்து அனுசூயவகா எந்த தர்மத்தையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம தர்மத்தை நாம் செவ்வனே ஃபாலோ பண்ணணும். அதான் மெயினான விஷயம். அந்தந்த தர்மம் அதாவது சரியானது. இப்போ நான் சொன்னேன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ சில பேரால் ஃபாலோ பண்ண முடியல, இப்போ மாம்சபக்ஷனும் விட முடியல அப்படின்னு சில பேர் இருக்காங்கன்னா, எல்லாம் இருக்க தான் செய்யும். எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டாலாம் இருக்க முடியாது இந்த கலியுகத்தில். அப்படி இப்படி தான் இருக்க முடியும். ஆனால் பகவானுடைய கிருபையினால் தான் எல்லாம் அடித்து தள்ளின்னு போகுது. வேறு இதான் விஷயம். பகவானுடைய கிருபையை சம்பாதிக்கணும். அதான் மெயின். கிருபாஸ்மரணம் தான் மெயினே தவிர, நம்ம சாதனைகளை முன்னாடி வச்சோம்னா, சாதனை சிரமங்களை முன்னாடி நம்ம அந்த சாதனையினால் சாதிக்கணும்னா யாரோ ஒருத்தரால் தான் சாதிக்க முடியும். சாதனை சிரமங்களை முக்கியமாக வச்சு நாம் அது பணயமாக வச்சு நான் அதுக்காக பகவான் அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னு பகவானுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடாது. பகவான் கிருபையினால் என்றைக்கு பிரார்த்தனை பண்ணுறான்னா, உடனே இன்றைக்கே இருக்குது நம்மளுக்கு கிருபை, பகவானுடைய கிருபை. சாதன சிரமங்களை காட்டிலும் சரளமான ஹிருதயம் வேணும் தான் ஸ்ரீ அண்ணா சொல்வார். பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி கூட சொல்கிறார், பகவான் நாமத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு. அதான் சொல்வார் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. மகாராணி சத்குரு முரளிதாஸ் சுவாமிஜி கூட அதான் சொல்கிறார், நாமத்தை பிடிச்சிக்கோ. நாமம் உனக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்கும், எல்லாமே சில பிரபுபாதாவும் அதான் சொல்கிறார், நாமத்தை படிச்சுக்கோ, இந்த நாமா ஒன்று போதும் அப்படின்னு தான் சொல்கிறார். எல்லாமே சாஸ்திரத்தை ஒட்டி தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்தந்த வழிமுறைகளில் போனால் சில விஷயங்களை கடைப்பிடிக்க சொல்லி சில இடத்துல நிர்பந்தப்படுத்தும் போது அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அதாவது என்னென்னா எங்கே தளருதுன்னா,
இந்த நாம ஒன்று போதும்னு சொல்கிறாங்க, அப்புறமா இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களே, அப்போ என்ன அது? ஒன்றும் புரியலையே. நாமத்துக்கு அங்கமாக தான் மற்றதெல்லாம் இருக்கணுமே தவிர, நாமத்தை ஒரு ஒதுக்குப்புறமாக அதை ஒதுக்கிட்டு மற்றதெல்லாம் முன்னாடி வைக்கக்கூடாது. மற்ற சாதனைகளை அதனால் இப்போ வெங்காயம் பூண்டு சாப்பிட்றது, இது விடுறது, வெங்காயம் பூண்டு சாப்பிட்றது விடுறது, மற்ற சுத்தபத்தெல்லாம் கடைப்பிடிக்கிறது, ரொம்ப மடியாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து என்னென்னா இதெல்லாம் ஒரு அங்கம்தான். எதுக்காகனா நாம சொல்கிறதுக்கு பகவத் பக்தி பண்ணுறதுக்கான அங்கங்கள் தான். ஆனால் சாரம் என்னென்னா பகவானுடைய கதைகளை கேட்குறது, நம்மளுக்கு அதுதான் மெயின். நம்மளுடைய தர்மத்தில் பார்த்தா நாம் அடியன் கடைப்பிடிக்கிற தர்மத்தில் கதாசிரவணம் நாம சங்கீர்த்தனம் இதுதான் மெயின். இதுக்கு அனுகூலமான எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இதுக்கு பிரதிகூலமாக எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கூடாது. அவ்வளோதான் நம்ம பாலிசியாக தான். அதான் அப்படின்னும்போது இது மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு அப்புறமா இதெல்லாம் ஏன் நுழைக்கிறாங்க இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அவங்களுக்கு அது செட் ஆனவங்களுக்கு அது செட் ஆகுது. அப்போ அந்த இஸ்கானில் ஃபாலோ பண்ணுறாங்களே, அந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் ஃபாலோ பண்ணுறோம், அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு, நல்லா தானே இருக்குது, அவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. அப்படி சொல்லும்போது நம்ம அப்போ நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஃபாலோ பண்ண முடியாதுன்னு கிடையாது, ஃபாலோ பண்ண முடியும்னா முடியும். ஆனால் சில விஷயங்கள்லாம் தியாகம் பண்ணால் தான் அதை ஃபாலோ பண்ணணும். அதனால் பர்ஃபெக்ஷன் வேணும். ஆனால் நம்மளால் பர்ஃபெக்டாக எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியுமான்னு கேட்டால் எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியாது. அதுக்கு சத்சங்கம் வேணும், அதுக்கு சரியாக வேணும். அதை ஃபாலோ பண்ணால் அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். தீட்சை எடுத்துக்கினா அதை கரெக்டாக அந்த இத்தனை மாலை ஜெபிக்கணும், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து அட்டன் பண்ணணும், எல்லா வருஷங்களும் அட்டன் பண்ணணும், நிறைய விதிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் அப்படி எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் எல்லோரும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதனால் ஏனத்தானம் தான் இருப்பாங்க. அதுவும் இந்த கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் எளிமையாக இப்போ நான் வந்து என்னென்னா பல விதத்தில் பல மார்க்கங்கள் இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், பொதுவான விஷயம் என்னென்னா எல்லாராலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஒரு விஷயம் அதுதான் சொல்கிறேன், எல்லாராலையும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு பகவான் நாம சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படின்னும் போது நீ மற்றதெல்லாம் கடைப்பிடிக்கணும், அதை படிப்படியாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கடைப்பிடிக்க முடியும். ஆனால் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அவங்கள வந்து ஒரு திணிக்க முடியாது. இதில் ஸ்ட்ராங்காக இருந்தாகணும், நீ இது செய்தாகணும் அப்படின்னு யாரையும் திணிக்க முடியாது. நம்ம தர்மமே, நம்ம சனாதன தர்மமே இந்த அளவுக்கு பிரபல்யமாக நல்லா வளர்ந்துருக்குன்னு சொன்னால் கப்பும் கலையுமா எல்லாரையும் சுதந்திரமாக பக்தி பண்ண வச்சதுனால தான். யாரையும் திணித்து பலவந்தப்படுத்தி இந்த டைமில் இது கரெக்டாக இதை அட்டன் பண்ணி தான் உனக்கு மோட்சம், இல்லாட்டி உனக்கு மோட்சம் கிடையாது, உனக்கு பகவான் அனுகிரகம் கிடையாது அப்படின்னு சொல்கிற தர்மம் நம்மளுக்கு கிடையாது. நீ ஒரு நாமம் சொன்னால் கூட அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம தர்மம். நீங்கள் ஒரு ஸ்லோகம் அரை ஸ்லோகம் படித்தா கூட இதில் பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம தர்மம். இதில் கொஞ்சம் பகவத் கதாசிரவணம் கொஞ்சம் கேட்டால் கூட அதில் ஒரு ஸ்துதியை கேட்டால் கூட இந்த பாகவதத்தில் அதுக்கு பலன் உண்டு, அது கூட பலன் உண்டு. ஒரு அரை ஸ்லோகம் கால் ஸ்லோகத்துக்கு கூட ராஜசூயாஸ்வமேத பலன்லாம் உண்டுன்ட்டு இதே பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்கு. நம்ம தர்மங்கள்லாம் அப்படி என்கரேஜ் பண்ணக்கூடிய தர்மமாக தான் இருக்கிறதே தவிர கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒன்று பலவந்தப்படுத்தக்கூடியது கிடையாது. ஆனால் படிப்படியாக சில கட்டுப்பாடுகள்லாம் கடைப்பிடிக்கணும், அது பக்குவம் அடைஞ்ச பிறகு. எதுக்காகனா நீ நாமத்தை விடாமல் இருக்கிறதுக்காக, கதாசிரவணத்தை விடாமல் இருக்கிறதுக்காக, அது கண்டினியூட்டியை ஸ்கிப் பண்ணாமல், கண்டினியூட்டியை கட் பண்ணாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் உதவணுமே தவிர, இந்த கட்டுப்பாடு விதிகள் பிரமாணமாக பெருசாகிட்டு பகவன் நாமத்து மேலே பக்தி இல்லாமையோ கதாசிரமத்தில் பக்தி இல்லாமல் போகிறதுக்காக இல்லை இந்த கட்டுப்பாடு விதிகள். நல்லா புரிஞ்சுங்க, கட்டுப்பாடு விதிகள் அங்கங்கள்லாம் எதுக்காகனா அங்கேயே பிடிக்கிறதுக்காக தான், பகவானுடைய கிருபையை பெறுவதற்காக தான் இந்த கட்டுப்பாடு விதிகளை தவிர, கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடிச்சா தான் பகவான் கிருபை கிடைக்கும்ன்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, பகவான் கிருபை எப்படி வேணாலும் பண்ணுவான். கட்டுப்பாடு விதிகள் எதுக்காகன்னா பகவானை விட்டு நழுவாமல் இருக்கிறதுக்காக, நம்ம கண்டினியூட்டியை விடாமல் இருக்கிறதுக்காக, நாம சங்கீர்த்தமோ அல்லது கதாசிரவணமோ கண்டினியூட்டி விடாமல் இருக்கிறதுக்காக. இது நீ கண்டினியூட்டி பண்ணன்னு சொன்னால் நீ கட்டுப்பாடு விதிகள் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா பாகவத மகாத்மியமே சொல்லியிருக்கு, உபவாசத்தோடு தான் பாகவத பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல தளர்த்தி இருக்குது, அந்த கட்டுப்பாடு தளர்த்தி இருக்குது. என்ன சொல்லியிருக்குன்னா, நீ பாராயணம் சாப்பிட்டு தான் பாராயணம் பண்ணால் நீ பாராயணம் பண்ண முடியும்னா நீ சாப்பிட்டே பாராயணம் பண்ணு. நீ பட்னி கிடந்து பாராயணம் பண்ண என்னால் முடியாது, எனக்கு மயக்கம் வரும் அப்படின்னு சொன்னால் நீ இப்போ சாப்பிட்டே பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு இதே 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாகவத மகாத்மியத்தில். அப்போ அங்கே கட்டுப்பாடு விதிகள்லாம் சொல்லியிருக்கு. தரையில் தான் படுக்கணும், இலையில் தான் சாப்பிடணும், எச்சு தட்டு சம்மந்தம் கூடாது, தரையில் படுக்கணும்,
எல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ சப்தாக முறை போல பாராயணம் பண்ணுறவங்க எல்லோரும் இதை ஃபாலோ பண்ண முடியுமா? பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும், துஷ்டர்களோடு பேசக்கூடாது, அதே சமயத்தில் தீட்டு காலத்தில் பாகவத பாராயணம் பண்ணக்கூடாது, அப்புறமா இதில் பித்ருக்கர்மா பண்ணணும், அப்போ விக்னேஸ்வரனை பூஜிக்கணும், அதெல்லாம் நிறைய சொல்லி அப்போ இன்னும் சில கட்டுப்பாடு விதிகள்லாம் சொல்லியிருக்கு. கோபப்படக்கூடாது, யார் இடத்துலையும் அதிகமாக பேசக்கூடாது. கண்டிப்பாக தீட்சை இல்லாதவங்களுக்கு இதில் அதிகாரம் இல்லை. பாகவதம் சப்தாக முறைப்படி நான் தீட்சைனா இது வேறு தீட்சை. அது என்னென்னா தீட்சைன்னா அதாவது என்னென்னா இன்னிலேருந்து 7 நாள் நான் பாராயணம் பண்ணுறதை நான் விட மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிறது தான் தீட்சை. அப்படி உறுதியாக இருந்து கொண்டே செய்யணும். அதே சமயத்தில் பிராமணர்களுக்கு 5 பிராமணர்களை நியமித்து துவாதசாட்சரி மந்திரத்தை ஜெபிக்க செய்யணும். இப்போ இவ்வளோ கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்கு, இதெல்லாம் பண்ண முடியுமான்னா ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணணுமா, அந்தளவுக்கு செலவு பண்ணணுமா, அப்படிலாம் பாகவதம் மாஹாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா? இன்றைக்கி அப்படிலாம் ஃபாலோ பண்ணி தான் சப்தாகம் நடக்குதா? அப்படின்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒருத்தரால் ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் ஒரு வார்த்தை சொல்லிக்க, ஸ்வதர்மா ஆச்சரணம் சக்தியா. அந்த ஸ்வதர்மத்தை கூட சக்தி உள்ள மட்டும் கடைப்பிடி, சக்திக்கு மீறி கடைப்பிடிக்காது. ஏன்னா தேசகால விவாக வித்து, எந்த தேசத்தில் எந்த காலத்தில் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கடைப்பிடிக்க முடியுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு போதும். அவ்வளோதானே தவிர பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா நடக்காது. இதெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணுற மாதிரி இன்னும் அவ்வளோ பணம் யார் வச்சுருக்காங்க? அப்போ பணம் இருந்தால் தான் பாகவதம் பாராயணம் பண்ண முடியுமா? அப்போ வித்த சாட்டிய விவரிச்சத பணத்து மேலே உள்ள லோபத்தை விட்டுட்டு நல்லா தாராளமாக செலவு பண்ணி வாசஸ்தானம் வரவங்களுக்கு நல்ல வாசஸ்தானம் ஏற்படுத்தணும். பாகவதம் மேலாம் நல்லா வாழை மரம்லாம் கட்டி மாந்தோரம்லாம் கட்டி நல்லா ஆடம்பரமாக பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எதுக்காகனா அந்த பாகவதம் மேலே அவ்வளோ உற்சவமாக நடத்தணுன்றதுக்காக பகவான் சந்தோஷப்படுவான் கண்டிப்பாக. ஆனால் அவ்வளோ பணம் நம்ம கையில் இல்லையே. அப்போது என்றைக்கோ ஒரு நாள் தான் அந்த பாராயணம் வைக்க முடியும். சப்தாகம் அப்படி வைக்கணும்னா வருஷத்தில் ஒரு நாளோ இல்லை வாழ்நாளில் ஒரு நாளோ வைக்க முடியும், அவள் தானே தவிர அதுபோல் ஆடம்பரமாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி. அப்போ ஏழைப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு தீபம் எடுத்து வச்சுட்டு 2 புஷ்பம் பகவான் நந்தியாவட்டம் புஷ்பத்தையாவது பகவான் ஒரு மல்லி புஷ்பத்தையாவது துளசி பகவான் திருவடியில் சமர்ப்பிச்சுட்டு சிம்பிளாக பாராயணம் பண்ணாவே போதுமானது. அப்போ இந்த இலையில் சாப்பிட்ணும், தரையில் படுக்கணுன்றதுலாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் செலவு பண்ணுற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது. வரவங்களுக்கு வாசஸ்தானம் ஏற்படுத்தணும், அதில் பாராயணம் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா தங்க சிம்மாசனத்தில் வச்சு புஸ்தகத்தை தானம் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ வசதி இல்லை நமக்கு. தங்க சிம்மாசனத்தில் வச்சு புஸ்தகத்தை தானம் பண்ணுற அளவுக்கு வசதி கிடையாது. நிறைய தட்சணைகள்லாம் நிறைய கொடுக்கணும், தங்கத்தை கொடுக்கணும், பசுவை தானம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருக்கு பாகவத மகாத்மியத்தில். அப்போ பிராமணர்கள்லாம் நிறைய தட்சணைகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ வசதி இருக்கிறவங்களால முடியும். வசதி இல்லாதவங்களால் நம்மளால் என்ன பண்ணால் நித்திய பாராயணம் எப்பா யாரும் வேணாம், இதெல்லாம் எல்லோரையும் கூப்பிட்டுனா அவங்களுக்கு சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். அவ்வளோ வசதி இருந்தால் சாப்பாடு போடலாம், எல்லாருக்கும் வரவங்களாம் சாப்பாடு போடணும். அந்த சப்தாக போஜனம் ரொம்ப ரொம்ப விசேஷம், பெரிய பிரசாதம். பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த சப்தாகம் எல்லாம் போஜனம் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது சப்தாக விதிலேயே இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்படின்னும் போது இது நம்ம சக்திக்கு எவ்வளோ முடியுமோ இது அந்தளவுக்கு தான் அதில் இருக்கிறத கட்டுப்பாடு விதி கடைப்பிடிக்க முடியுமே தவிர எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்க முடியாது. அப்படி கடைப்பிடிச்சு யாரும் இப்போ பாகவத சப்தாகம்லாம் பாராயணம் பண்ணுறதில்ல. எல்லாம் சிம்பிளாகவே இப்போலாம் ஆன்லைன்லேயே பாராயணம் நடக்குது, ஆன்லைன்லேயே சப்தாகம் நடக்குது, பாராயணம் சிம்பிளாக முடியுது எல்லாமே இப்போது. அப்போ எது முக்கியம்னா இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் எதுக்காகனா பாகவத்தில் சத்தை உண்டாகிறதுக்காக. இப்போ நோட்டீஸ் அடிச்சு கிராமமாக போய் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. தூரே கேச்சித் அச்சுத கீர்த்தனாத் அச்சுத கதாக. இப்போ தூரத்தில் இருக்க அச்சுத கதைக்கு தூரமாக இருக்கிற ஸ்திரீகளோ இல்லாட்டி வேறு கிராமத்து வாசிகளோ அவங்கள தான் போய் பத்திரிக்கை கொடுத்து எல்லோரும் குடும்பத்தோடு வந்து இந்த பாகவதம் 7 நாள் வந்து விடாமல் கேட்கணும். இதில் ஒரு நாளாவது வந்து கேளுங்க, இதில் கொஞ்சம் நேரம் கிடைக்கிது, ரொம்ப துர்லபம் அப்படின்னு நம்ம சொல்லணுமா. சொல்லி அவங்களுக்கு அந்த பத்திரிக்கை அடித்து கிராமமாக போய் இந்த பாகவதத்துக்கு நாம் பத்திரிக்கை அடித்து வர வைக்கணுமா. வரவங்களுக்கு நல்லா சாப்பாடு போடணும், அவங்களுக்கு தங்குறதுக்கு வசதி எல்லாமே பண்ணி விடணுமா. இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் முடியுமானா பணக்காரங்களால் முடியும், ஏழைப்பட்டவங்களால் முடியுமான்னு கேட்டால் முடியாது, கண்டிப்பாக கஷ்டம். அப்போது இதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். ஆனால் தேச கால விவாக வித்து நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செய்ய முடியும், சக்தி மீறி செய்ய சொல்லலை. இதெல்லாம் முடிஞ்சால் செய், அவ்வளோதான். அப்போ நோக்கம் என்னென்னா இதெல்லாம் இல்லை,
வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது, இது பண்ணுறது, எல்லாமே இது பண்ணுறது, வர வைக்கிறது, நிறைய பேர் நோட்டீஸ் வச்சு எல்லோரையும் ஆடம்பரமாக பண்ணுறது, இதெல்லாம் முக்கியமே இல்லை. நீ பாராயணம் பண்ணு. உனக்கு நீ ஃபஸ்ட்டு கடைப்பிடி. நீ பிரச்சாரம் பண்ணுறதை காட்டிலும் நீ பாராயணம் பண்ணுறது தான் முக்கியம். நீ கடைப்பிடிக்கிறது தான் முக்கியம். பிரச்சாரம் பண்ணுறது காட்டிலும் நீ கடைப்பிடிக்கிறது தான் முக்கியம். அப்படின்னா நமக்கு தனியாகவே பாராயணம் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது. அப்படின்னா அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணலன்னா பாராயணம் பண்ணவே கூடாதா? அப்படின்னா இதில் கட்டுப்பாடு விதிகள்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா கடைப்பிடிக்க முடியாது. அது கேட்டால் அப்படி கிடையாது. இதெல்லாம் முடிஞ்ச கடைப்பிடி. ஆனால் பாகவத ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். பாகவத பாராயணம் பண்ணுறதை விடாத, நாம சொல்கிறத விடாத. இதுதான் மகான்கள்லாம் சொன்னக்கூடிய வழி. அப்படிலாம் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோன்னா வருஷத்தில் ஒரு சப்தாகம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் தினமும் பாகவத பாராயணம் பண்ணால் ஒரு அத்தியாயம் 2 அத்தியாயம் பாராயணம் பண்ணுங்க, ஒரு 10 அத்தியாயம் பாராயணம் பண்ணுங்க. அவ்வளோதான். நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நல்லா பல்வாளிக்கிட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நம்ம பாராயணம் பண்ணால் போதும். அவ்வளோதான். சுத்தபத்தமாக இருக்கணும். அதான். அதே தமிழ் துவச்ச ஆடைகளை உடுத்திக்கணும். அழுக்கு ஆடைகளை நேற்று போட்டது முந்தா நேற்று போட்ட ஆடைகள்லாம் உடுத்தக்கூடாது. நல்லா துவச்ச ஆடைகளை உடுத்தின்னு அழகாக பாகவத பாராயணம் பண்ணால் போதுமானது. இவ்வளோ தான். பாராயணம் பண்ணுற காலத்தில் கண்டிப்பாக பிரம்மச்சரியம், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். முக்கரணங்களாலையும் இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா பாராயணம் பண்ணும்போது பாகவதம் பரிசுத்தமானது. அது இந்த சின்ன கட்டுப்பாடு இதெல்லாம் அந்தரங்கமாக கடைப்பிடிக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் அவ்வளோ செலவாகாது. இதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டு அழகாக நம்ம பாராயணம் பண்ணிருங்க. உங்களுக்கு எது முக்கியம்னா, கட்டுப்பாடுகள் விதிகள் ரொம்ப முக்கியம் இல்லை, பக்தி தான் முக்கியம். கட்டுப்பாடு விதிகளை கொண்டு வந்து திணிச்சிட்டோம்னா அப்புறம் ஏன் இது தேவையில்லாத கேள்வியெல்லாம் வரும். இப்போ ஏன் நான் கட்டுப்பாடு விதிகளை ஃபாலோ பண்ணுறேன்னா, அப்போ எதுலையாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா, ஏன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணல, ஏன் அதை கடைப்பிடிக்கல, இது கடைப்பிடிக்கல, நம்மளுக்குள்ளே கேள்வி ஏற்படும் நம்ம மனசுலேயே. அப்போ மற்றவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் வேணாம். சிம்பிளாக எதுவுமே எளிமையான பக்தி தான் பகவான் விரும்புகிறான். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரியாச்சு பக்தி அபூஹிருதம் அஷ்னாமி. அப்படின்னா பக்தியோடு கொடுத்தா போதும். அது பக்தி தான் முக்கியமே தவிர நீ கொடுக்கக்கூடிய விஷயமும் நீ செய்யக்கூடிய ஆடம்பரமெல்லாம் முக்கியம் இல்லை. அது பக்தியோடு இருக்கணும். அதான் முக்கியம். பக்தியோடு செய்தால் பகவான் ஏற்றுக்கிறான். அவ்வளோதான். அதனால் ஒன்றுமே தேவை. பகவானுக்கு 2 துளசி போட்டு திருவடியில் நீ பாடு பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிம்பிளாக. ஆடம்பரமாக நிறைய புஷ்பங்கள்லாம் போகணும், நிறைய தீபங்கள்லாம் ஏற்றி வைக்கணும், அதெல்லாம் முன்னால் முடியாது. தீபங்களை ஏற்றுறதுக்கு இப்போ என்னென்ன விளைவிக்குது அப்படின்னா, இப்போது நான் சொல்கிறதுனால சிம்பிளான ஒரு பகவானுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு என்ன கூட செலவு பண்ண முடியாதுன்னா, ஒரு தீபம் ஏற்றலாம், ஒரு ரெண்டு 3 தீபம் ஏற்றலாம். நிறைய தீபங்களை ஏற்றணும், அதெல்லாம் என்ன பெரிய பெரிய விளக்கு ஏற்றணும் அப்படின்னா முடியாது. எல்லாராலையும் முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த செலவு கூட வேண்டாம். முன்னால் நிறைய புஷ்பங்களை போட முடியாது, பரவாயில்ல, 2 துளசி கிடைக்காதா, அந்த துளசியை பகவான் திருவள்ளியில் போட்டு கூட நீ பாராயணம் பண்ணலாம். அவ்வளோதான். எவ்வளோ இதை விட சிம்பிளாக வேறு எப்படி சொல்ல முடியும்? இதை விட செலவு குறைக்க முடியும் வேறு என்ன? இப்போ ஒரு மல்லி புஷ்பமே ஒரு முழம் பார்த்தா 50 ரூபா விற்கிறாங்க. ஒரு முழம் 50 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா ஒரு முழம். ஒரு மல்லி புஷ்பம், கட்டின புஷ்பம். கட்டாத புஷ்பம் பார்த்தா அதுவும் 30 ரூபா 40 ரூபா விலை விற்கிது ஒரு கூறு. இப்போ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம செலவு பண்ணணும்னா கண்டிப்பாக செலவு பண்ணால் ஒரு 100 ரூபா 200 ரூபாய் ஒரு நாளைக்கு புஷ்பத்துக்கு மட்டுமே 200 250 ரூபா 300 ரூபா செலவு பண்ணணும். செலவு பண்ணி நம்ம புஷ்பங்கள்லாம் பகவானுக்கு மாலை மாதிரி கட்டி அழகாக இது பண்ணி அலங்காரம் பண்ணலாம் வீட்டுக்கு. நல்ல விஷயந்தான். 7 நாள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் சப்தாகம் வைக்கணும், அவ்வளோ செலவு பண்ணணும். அப்படின்னா முடியுமான்னா முடிகிறவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் தான், தாராளமாக. இதை ஒன்று பகவானுக்காக செலவு பண்ணுறதுன்னா இருக்குது. தாராளமாக வித்த சாட்டிய விவர்ஜிதா, அந்த லோபித்தனம் இல்லாமல் தாராளமாக செலவு பண்ணலாம் பகவானுக்காக. தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் முடியுமா? இப்போது நம்ம நிலையில் இப்போ முடியும் அப்படின்னா முடியும். நம்மளோட கீழ்நிலையில் இருக்கவங்களுக்கு முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுக்காக சொல்ல வரேன். இப்போது இதை விட முடியாது. இந்த செலவு 500 ரூபா ஆகும், 1000 ரூபா ஆகும், 2000 ரூபா ஆகும். இந்த 2000 ரூபா கூட செலவு பண்ண முடியாமல் எவ்வளோ பேர் கீழ்நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வரேன் என்னென்னா, முடியலன்னா பரவாயில்ல, 2 துளசி ஈஸியாக கிடைக்கிது துளசி. அந்த துளசியில் பகவான் திருவள்ளியில் போட்டு பகவானுக்கு ஒரு தோயம் சமர்ப்பையானு பகவானுக்கு தண்ணீரை அர்ப்பணம் பண்ணி, ஸ்ரீராம அர்ப்பணம் இல்லை கிருஷ்ண அர்ப்பணம் மஸ்துன்னு சொல்லிட்டு பண்ணி அழகாக சுகரூப பிரபோதக்ஞ அப்படின்ட்டு பகவானுடைய அந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டு சிம்பிளாகவே நம்ம பாடு பாராயணம் பண்ணிட்டு தியான ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம பாடு பாராயணம் பண்ணியே போகலாம். ஆனால் சுத்தபத்தமாக நல்லா குளிச்சுட்டு பாராயணம் பண்ணணும். அதுதான் முக்கியம்.
வந்து பாராயணம் பண்ணி அதுவே போதும். இதுவே ஜென்மாவை கரையேற்றிடும். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எளிமையாக பக்தி பண்ணாலே போதும். சொல்லியிருக்கேன் 6வது அத்தியாயத்தில், அது முடிகிறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளால் முடியாதுன்னா பரவாயில்ல, நீங்கள் பாட்டுக்கு. எது முக்கியம்னா பாகவதம் தான் முக்கியமே தவிர இந்த அங்கங்கள், இந்த விதிமுறைகள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, செலவு பண்ணணும், நிறைய ஆடம்பரமாக பண்ணோம், வாழை மர தோரணங்கள்லாம் கட்டணும், அப்படி இப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, மண்டபம்லாம் பெருசாக நல்லா பூக்களால் அலங்கரிக்கணும், அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் முடியாது. புரியுதுங்களா? முடிஞ்சவங்க பண்ணுவாங்க, முடியாத நம்மளால் பண்ண முடியாது. அப்படின்னா சிம்பிளாக 2 துளசியை பகவான் திருவள்ளில் போட்டு நம்ம பாட்டுக்கு பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ மெயின் என்ன, பாகவதம் தான் முக்கியமே தவிர இந்த ஆடம்பரங்கள், இந்த விதிமுறைகள், இந்த கட்டுப்பாடு விதிகள் முக்கியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டுப்பாடுகளை தளர்த்திக்கிட்டு பக்தியில் முன்னேற்றம் அடையதை பார்க்கணும். பகவான் நாமத்தை அதிகரிக்க பார்க்கணும். சொல்கிறது புரியுங்களா? இந்த ஆடம்பரங்களை அதிகரித்துக்காக நாமத்தை நிறைய தபஸு, நாம சொன்னால் நிறைய நாம தபஸை சம்பாதிக்க பார்க்கணும். அதே சமயத்தில் பாகவத பாராயணமும் தபஸ் தான். அப்போ பகவத் கதைகளை பேசுறது பக்தி, அவ்வளோதான். அதில் முன்னேற்றம் அடையிறதை மட்டும் பார்த்தாவே போதுமானது. இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அங்கே போகிறேன், இந்த உற்சவத்துக்கு அதெல்லாம் முடிஞ்சால் பண்ணு, முடியலன்னா விட்டுடு. இதுதான் நான் சொன்னேன். இஸ்கானும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்றாங்க சில பேர். ஏன் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நான் கேட்குறேன். ஏன் இஸ்கானும் ஃபாலோ பண்ண? அதில் கட்டுப்பாடு விதிகள்லாம், நான் கட்டுப்பாடு விதிகளை உன்னை கஷ்டப்படுத்தி சொல்லலையே. நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா கூட சொல்லிவிட்டு நீங்கள் பக்தி பண்ணலாமே, இஸ்கானில் இருக்கலாமே. நான் என்ன சொல்கிறேன்னா, மாம்சபக்ஷம் பண்ணுறவங்களே கூட இஸ்கானில் ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா பகவான் நாமா சொல்லும்போது அன்றைக்கி கோயிலுக்கு வரும்போது மட்டும் மாம்சபக்ஷணம் பண்ணாதீங்க, வந்துட்டு கிருஷ்ணனை வணங்கிட்டு போங்க. என்றைக்கு கோயிலுக்கு வரீங்களா இஸ்கானுக்கு, கோயிலுக்கு வரும்போது மட்டும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வரீங்க, ஜென்மாஷ்டமி, இப்போ கௌரவ பூர்ணிமா, இந்த மாதிரி விஷயம், ரத யாத்திரை, இது மாதிரி விஷயம், அன்றைக்கி மட்டும் நீங்கள் மாம்சபக்ஷணம் பண்ணாமல் வாங்க, வந்து பகவானை வழிபட்டுங்க. மற்ற நேரத்தில் மாம்சபக்ஷணம் கூட பண்ணுங்கள், பரவாயில்ல. ஆனால் பகவான் நாமா மட்டும் விடாதீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லுங்கள். ஏன் இஸ்கானை ஃபாலோ பண்ண முடியாதுன்றீங்க? இஸ்கான் கூட ஃபாலோ பண்ண முடியுன்றேன். ஆனால் நீ என்னென்ன எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதான் நடக்காதுன்றேன். இப்போ பாகவத மகாத்மியத்தில் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தால் இவ்வளோ பண்ண முடியாதுன்றேன். சொல்கிறது புரியுதா? இது இந்த இடத்துலையும் இருக்குது, இது இஸ்கான்லேயும் இருக்குது. இதே சமயத்தில் இப்படி ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, நாங்கள் பாகவத பாராயணம், நாம சங்கீர்த்தனம், இதில் கூட நிறைய கட்டுப்பாடு விதிகள்லாம் இருக்குது. இதில் இந்த தீட்சை இதெல்லாம் பண்ணணும், இந்த மந்திரம், இந்த காயத்ரி ஜெபிக்கணும், இது சந்தியாவந்தனம் பண்ணணும், இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் பண்ணால் இந்த கட்டுப்பாடுகள்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அப்புறம் பித்ரு தர்ப்பணம்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் விக்னேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி அதுக்கு ஒரு நாமங்களாம் சொல்லி அதுக்கப்புறம் 10வது ஸ்கந்தத்துக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஹோமங்கள் பண்ணி, புரியுதுங்களா? ஆமாம், அதெல்லாம் இருக்குது. அந்த விதிமுறைகள்லாம் 10வது ஸ்கந்தம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் இதுவும் ஹோமங்கள் பண்ணி ஆராதனை பண்ணணுமா, அப்படிலாம் சொல்லி. அதெல்லாம் முடியுமா? நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் தள்ளிடுங்க. நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. இப்போ சாப்பிடாமல் கூட தான் பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பாராயணம் பண்ண முடிஞ்ச பிறகு தான் பகவான் நைவேத்தியம் பண்ணி அப்புறமா தான் ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுத்தமான சாத்விகமான ஆகாரம் அதுதான். அதுவும் எல்லாருக்கும் போஜனம் பண்ணிவிட்டு, பிராமண போஜனம் பண்ணிவிட்டு அப்புறமா பிறகு தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. எஜமானன் பாராயணம் ஏற்பாடு பண்ணுறவங்க சொல்லியிருக்கு. ஆனால் அது முடியுமா? என்னால் முடியாது. என்னால் மயக்கட்சி வந்துடுவேன் நான் பாராயணம் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ ஸ்டெமினா வேணும். இப்போ 4 பேர் பாராயணம் பண்ணுறாங்கன்னா ஓகே, மாற்றி பாராயணம் பண்ணலாம். இப்போ ஒரே ஆள் பாராயணம் பண்ணால் மயக்கட்சி வந்துடும். நம்ம சாப்பிடாமல் பாராயணம் பண்ண முடியுமா? முடியாது. எதுக்காக சாப்பிட்டு பாராயணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, தூக்கம் வந்துடும் பாராயணம் பண்ணும்போது. கதை சிரவணம் பண்ண முடியாது, கதை கேட்க முடியாது, கதை சொல்ல முடியாது, தூக்கம் வந்துடும். நாம சங்கீர்த்தனம் பண்ணால் 10 தடவை கோட்டு வாய் வந்துடும். ஆமாம், பாராயணம் பண்ணும்போது 10 தடவை கோட்டு வாய் வந்துடும். அதே அசுத்தம் தானே. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதுக்காக தான் சாப்பிடாமல் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தூங்க வந்துடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். எங்கே பாராயணத்தில் புத்தி போகும்? உடம்பு போட்டு சத்தை பரட்டலாமான்னு தோணும். எவனா போய் பரட்டலாமா, எவனா உடம்பு போட்டு பரட்டலாமா, எவனா படுக்கலாமா அப்படின்னு தான் தோணும். சோம்பேத்தம் தான் உண்டாகுமே தவிர பாராயணம் பண்ண புத்தி போகாது. இதுக்காக தான் இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் சொல்லியிருக்கு. எதுக்காகனா பாகவதத்துக்கு அனுகூலமாக தான் இந்த கட்டுப்பாடு விதி, பாராயணத்துக்கு அனுகூலமாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி நாம சங்கீர்த்தனத்துக்கு அதுதானே தவிர உன்னை அது முக்கியம் இல்லை. நம்மளுக்கு தேவை என்னென்னா பாராயணம் முக்கியம், பகவத் பக்தி முக்கியம், அதான் மெயின். மற்ற கட்டுப்பாடு விதிகள்லாம் செகண்டரி தான். அதனால் எந்த இடத்துலையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாதுன்னு கிடையாது, ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் நம்ம மனசு என்னன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லை இதெல்லாம் இல்லை, அவங்களாம் பாருங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க பர்ஃபெக்டாக. நெத்தி கேட்டுக்கிறது, கழுத்தில் துளசி மாலை. சில பேர் கழுத்தில் துளசி மாலை அணிஞ்சால் சில பேர்லாம் ஹீட் ஆகுதுன்றாங்க, பயங்கர ஹீட் ஆகுது அப்படின்றாங்க. சில பேருக்கு அது மாதிரிலாம் இருக்குது. சில பேர்லாம் அது நம்ம என்னென்னா அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது.
உங்கள் நிலையில் அது ஓகே, உங்களுக்கு அது செட் ஆகிடுச்சு. கழுத்தில் வந்து அந்த துளசி மாலை அணிஞ்சால் நல்லது ஓகே, அது உங்களுக்கு. மற்றவங்களுக்கு வந்து என்னென்னா கழுத்தில் துளசி மாலை இருந்தால் அப்படியே கழுத்தை வந்து என்னென்னா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அதே சமயத்தில் அது வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுதுன்றாங்க சில பேர். துளசி மாலை அணியிறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. சரி பரவாயில்ல, நீ துளசியாவது வணங்கு. இப்போது இதுதான் இது போய் இப்படி சொல்கிறாங்க, துளசி மாலை அணியிறது போய் அது ரொம்ப நல்லதாச்சே, கண்டி மாலை துளசி மாலை அணியணுமே, அதை போய் அப்படி சொல்லக்கூடாது அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். இப்போ சொல்கிறவங்க வந்து என்னென்னா சொல்கிறவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது அவங்க சொல்லலாம். ஆனால் மற்றவங்களுடைய நிலையிலேருந்து பார்க்கணும், அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அவங்க அந்த ஆங்கிளில் போய் அவங்களுடைய கோரிக்கையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், அவங்களால துளசி மாலை செட் ஆகலாம் விட்டுடணும். அவங்கள போய் கம்பல் பண்ணக்கூடாது, துளசி மாலை அணிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. துளசியை மனசில் நினச்சிட்டாலே போதும், துளசியை பிரதட்சணம் பண்ணாலும் போதும். யானி காணி சப்பாப்பாணி பிரம்மஹத்யாதிகாணி தானி பிரணஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே. அந்த துளசியை ஒவ்வொரு பதமும் பிரதட்சிணம் பண்ணும்போது பிரம்மஹத்திய தோஷம்லாம் போகுது. துளசியை நமஸ்காரம் பண்ணாலே போதும், கழுத்தில் அணிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை. துளசி மாலை அணிஞ்சால் நல்லது. சில பேர் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதுக்காக வந்து கழுத்து அப்படி இருக்கிற மாதிரி இருக்குதுன்றாங்க துளசி மாலை. அது வந்து ஹீட் ஆகுதுன்றாங்க, அதெல்லாம் துளசி மாலை அணிதுன்னா அது அவங்க இஷ்டம். அது நம்ம வந்து இல்லை துளசி அப்படிலாம், துளசி அவங்க வணங்கலை நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? துளசி அவங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க, அது போதும். துளசி செடியை நமஸ்காரம் பண்ணாலே போதும், அந்த மாதிரி அனுகிரகம் இருக்கும். அதனால் சில விஷயம் நம்மளுக்கு வந்து இப்படிலாம் கட்டுப்பாடு விதிச்சிருக்கு இஸ்கானில், இது மாதிரி மற்ற இடத்துல கட்டுப்பாடு விதிச்சிருக்கு, அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு மற்றவங்களை குறை சொல்கிறத காட்டிலும் அவங்களுடைய ஆங்கிளில் போய் அவங்க நிலைக்கு போய் நம்ம இறங்கி அந்த பக்திக்கு தூரமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க நிலைக்கு இறங்கி எப்படி நம்ம அவங்க பக்தியில் கொண்டு வர்றது அதை பார்க்கணுமே ஒழிய அவர்கள் இப்படி வந்தால் தான் பக்தி அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கட்டுப்பாடும் அதுவும் இந்த கலியுகத்தில் கண்டிப்பாக நடக்காது. அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. கட்டுப்பாடுகளும் ரொம்ப கஷ்டப்படுத்தினா அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், சும்மா அப்படியே பார்த்துட்டு போய்டுவாங்க, அவ்வளோதான். இஸ்கான் கூட எவ்வளோ பேர் வராங்க, எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணல. பகவான் தரிசனம் பண்ணாலே இப்போ போதும், அவ்வளோதான். நாம சங்கீதத்துலனா கூட நாம சங்கீதம் பண்ணாங்களா அப்படியே ஜாலியாக, நாத்திகம் மட்டும் வந்தாங்களா நாம சங்கீதம் பண்ணிட்டாலும் போயினே இருப்பாங்க, அவ்வளோதான். மற்ற வேலைகளை பார்ப்பாங்க, அப்படி கூட பண்ணலாம். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விடணுமே தவிர, இது நம்ம சனாதன தர்மமே, நம்ம ஹிந்து தர்மமே அப்படி தான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து கட்டுப்பாடு இழுத்து பிடிச்சி எல்லாம் செய்ய முடியாது. அதனால் இதில் இருக்க முடியல அதில் இருக்க முடியலன்னா எதுலேயும் இருக்க முடியும். ஆனால் நமக்கு என்னென்னா அதெல்லாம் பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சாதான் பக்தி அப்படின்னு நம்ம ஒரு போடுகிறோம் பற்றிய பேர். அதை முதல்ல விட்டுடுங்க, அந்த எண்ணத்தை முதல் தூக்கி போடுங்க. நீங்கள் சின்ன ஒரு தடவை நாமா சொன்னால் கூட அது பக்தி தான். பகவான்கள் நீ வந்துட்டீங்க, ஹரின்னு சொன்னால் கூட பகவான் நாம தான், ஹரே கிருஷ்ணான்னு சொன்னாலும் பகவான் நாம, ஹரே ராமான்னு சொன்னாலும் பகவான் நாம தான். அதனால் கொஞ்சம் பக்தி பண்ணாலும் ஸ்வல்பம் அப்பியசிய திராயதே மகதோபயாத், அது உங்களை பெரிய பயத்துலேருந்து விடுவிக்கும் கண்டிப்பாக. இந்த ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதே மகதோபயாத், இந்த தர்மத்தில் கொஞ்சம் பிரவேசம் பண்ணாலும் அதுக்கான பலன் உண்டு. அந்த கடுகளவு செய்தலையே, அந்த கடுகளவு பக்திக்கும் ஒரு பலன் உண்டு. அதனால் அது வீண் நினைக்காதீங்க. இவ்வளோ நாமா சொல்கிறேன், எங்கள் மாம்ச பக்ஷணம் விட முடியல, ஆனால் அதே வெங்காயம் போட்டுலாம் விட முடியல என்னால், அப்போ நான் பண்ணுறது வேஸ்ட்டாக? கிடையாது. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. எப்போ பகவான் நாமா சொல்லிட்டாங்களோ, பகவான் நீங்கள் யார் உங்களை திருத்திக்கிறது? உங்களால் திருத்த முடியாது. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தியம் நிகச்சதி நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிகி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்கான். அவங்களை மாற்றுறதுக்கு யாருன்னா பகவானுடைய வேலை. பகவான் மாற்றும் அவங்கள சாதுரே வச்ச மந்தவியா. அவன் கொஞ்சம் அபிஷேக துராச்சாரம், ஆமாம் ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கலை, மாம்ச பக்ஷணம் பண்ணுறான், ஆமாம் நாமா சொல்கிறான், ஓகே அவன் நல்லவன் தான், சாதுன்னு தான் நினைக்கிறான் அவனை. நீலாம் வேஸ்ட்டு, நீலாம் தீட்சை எடுக்கலை, நீங்களாம் இது பண்ணல, இதெல்லாம் குறை சொல்கிறாங்க. நான் இஸ்கானில் போய் அடிபட்டுருக்கேன் அதெல்லாம். தீட்சை எடுக்காமல் என்ன பண்ணுறீங்க நீங்கள் முன்னேற்றமே அடையலை, இத்தனை நாள் பக்திக்கு வந்து என்ன பிரயோஜனம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு டைமில் இஸ்கானில் இருக்கும்போது அப்புறம் பார்த்தேன், இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நான் பாட்டு கரெக்டாக ஒழுங்காக பாராயணம் பண்ணுறேன், நாமா சொல்கிறேன், எல்லாமே ஆள்தான். இதுவே பக்தி தான், இதுக்கு பலன் உண்டு அப்படின்னு நினைக்கணும். ஃபஸ்ட்டு நாம் செய்கிறது வந்து ஒரு பக்தியில் ஒரு ஸ்டெப்பு எடுத்துக்கிறேன்னா பகவான் 10 அடி எடுத்து வைப்பான். நமக்கு 10 ஸ்டெப்பு பகவான் நம்மளை நோக்கி வைப்பான். பகவான் அனுகிரகம் பண்ணதுனால தான் நீ நாமாவே சொல்ல முடியும், ராமராமான்னு சொல்ல முடியுது. அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை
நம்ம சனாதன தர்மத்தை இங்கெல்லாம் வந்த பிறகு பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்ட பிறகு தான் தெரிஞ்சு, ஸ்ரீ அண்ணா வாக்கில் பாகவதம் கேட்ட பிறகு தெரிஞ்சு, ஆஹா நம்ம பண்ணுற இந்த கொஞ்சம் பக்தி கூட பலன் உண்டு அப்படின்னு இங்கே தான் வந்து தெரியுது. நல்லா புரிஞ்சுது. நான் இஸ்கானை குறை சொல்லலை. இஸ்கான் வந்து ரொம்ப வசதி, ரொம்ப ரொம்ப வசதி. உலகத்தில் எவ்வளோ பேர் பதிதர்கள்லாம் வந்து பவித்திரமாக்கியிருக்கு, எவ்வளோ பேரை மாற்றிருக்கு. அவன் படிப்படியாக தான் அவன் கட்டுப்பாடு விதிகள்லாம் அப்பா கடைப்பிடிச்சாங்க. எத்த உடனே ஃபுல்லாக கண்ட்ரோலில் வந்துடல. அது ஆர்வத்தில் வரணுமே தவிர ஒருத்தர் வந்து என்னென்னா கட்டுப்பட்டே ஆகணுன்ற ஒரு இறுக்கத்தினால வரக்கூடாது பக்திக்கு. அதான் புரிஞ்சுக்கணும். அப்போது எவ்வளோ பேரை மாற்றிருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த நாம சங்கீர்த்தனம் முக்கியம், பகவத் பக்தி முக்கியம். இதுதான் பிரமாணம். கட்டுப்பாடு விதிகள்லாம் முக்கியமே கிடையாது. மெயினாக சொல்லப்போனால் கட்டுப்பாடு விதிகள்லாம் முக்கியமே கிடையாது. பக்தி தான் முக்கியம். பிராமணர்கள் தான் கடைப்பிடிக்கலாம். சாதாரண பாமர மக்கள் எப்படி கடைப்பிடிப்பாங்க? பாமர மக்கள் வந்து மாம்சம், இன்றைக்கி ஒரு மீன் முட்டை சாப்பிடாமல் அவங்களால இருக்க முடியாதுன்றாங்க சில பேர். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அவங்க நிலையிலேருந்து பார்க்கும்போது பார்த்தா அது கஷ்டம்தான். ஆனால் அவங்கள வந்து பக்திக்கு அவங்கள வர வைக்க முடியாது. ஆனால் ஏன் வர வைக்க முடியாது? அவங்க ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லலாமே. நீ மீன் சாப்பிடு, முட்டை சாப்பிடு, என்ன சாப்பிடு, ஆனால் நாம சொல்லலாமே. நீ நாம சொல்கிறது என்ன தடவை உனக்கு? சரி, பாகவதம் பாராயணம் பண்ண முடியாது, சரி ஓகே, அது சுத்தபத்தமாக இருக்கணும். சரி, நீ நாம சொல்லலாமே, கிருஷ்ண கதைகளை பேசலாமே, கிருஷ்ண கதைகளை பேசலாம், ராமர் கதைகளை பேசலாம்னா. அப்புறம் என்னென்ன, உனக்கே அந்த மீன் முட்டைலாம் வாந்தி வர மாதிரி இருக்கும், பிடிக்காது, நெஞ்சு அறிகிற மாதிரி இருக்கும். ஏதாவது முட்டை ஆம்லெட்லாம் சாப்பிட்டா நெஞ்சு அறிகிற மாதிரி இருக்கும். அந்த மாற்றத்தை உண்டாக்கிடாது. அவ்வளோ அவனுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். அவ்வளோ அந்த மாம்சோக்ஷனே பிடிக்காது அவனுக்கு. அது பகவான் எத்தனையோ பேர் போல மாற்றிருக்கான், எத்தனையோ குடும்பங்களை மாற்றிருக்கான். அது பகவான் பண்ணக்கூடிய மாற்றம். ஆனால் அதுக்காக பக்தியை விடக்கூடாது. என்னால் மாற முடியலையே, என்னால் இஸ்கானில் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்றதால நான் இஸ்கானை விட்டுட்டேன், அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அது இஸ்கானில் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தியா, அது சில பேர் வந்து இது மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணிடுறாங்க. நாம சொல்கிறாங்க. ஆனால் இது போல் நீ வெங்காயம் போடலாம் ஒன்றும் விடலையா? நீங்கள் வெங்காயம் போடலாம், அது எங்களே கேட்டிருக்காங்க. அது போல் நீங்கள் ஒன்றும் வெங்காயம் போடலாம் விடலையா? இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? இல்லை விடலை, வெங்காயம் போடலாம் தான் சாப்பிட்றேன். ஆமாம், வெங்காயம் போடலாம் சாப்பிட்றேன். ஆமாம், ஆனால் மாம்ச பக்ஷணம் பண்ணுறதில்ல, வெங்காயம் போட சாப்பிட்றேன். ஐயோ, வெங்காயம் போடலாம் சாப்பிட்டா அவ்வளோதான் பக்தியில் நீங்கள் அவ்வளோதான் ஃபால் டவுன் ஆகிடுவீங்க, வீழ்ச்சி அடைஞ்சிடுவீங்க, அவ்வளோதான், ரொம்ப இது பண்ணுற சாதனைகள்லாம் வேஸ்ட்டு. என்னது இப்படி சொல்லலாமா? இப்படி ஒரு பக்தரில் போய் டிஸ்கரேஜ் பண்ணலாமா? இப்போ இவ்வளோ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லின்னு இருக்கோம், எல்லாம் பண்ணுறோம். பண்ணின்னு இருக்கும்போது தக்குன்னு ஆஹா நீ வெங்காயம் போட்டு சாப்பிட்றீங்களா, ஆஹா வேஸ்ட், எல்லாம் இவ்வளோ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, பகவான் நாம சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் ஓட்டக்கூடத்தில் போகிற மாதிரி வேஸ்ட்டு, இப்படிலாம் சொன்னால் அப்போது அந்த இடத்துல எப்படி அந்த இஸ்கானை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க? நான் சொல்கிறேன், இஸ்கானில் இருக்கவங்களே இது மாதிரி ஏன் இதை சொல்கிறேன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க சொல்ல வரேன். டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க யாரையுமே, எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள். பரவாயில்ல, நீங்கள் மாம்ச பக்ஷணம் பண்ணுறீங்களா, ஓகே, உங்களால் எப்போ முடியுமோ அப்போ விட்டுருங்க. பகவான் நினச்சா தான் நம்ம மாற முடியும், நாம் நினச்சாலாம் மாற முடியாது. அப்படி சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்கள ஹரே கிருஷ்ணா ஹரே ராம சொல்ல வைங்க. பகவான் நாமத்தை நிறைய சொல்ல வைங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்கு வர வைங்க. அவங்க நாம சங்கீர்த்தனத்தில் கலந்துக்கிட்டோம், நல்லா பக்தி பண்ணட்டும், படிப்படியாக முன்னேற்றம் அடைவாங்க. எடுத்த உடனே வெங்காயம் போட்டு வெட்டியா, மாம்ச பக்ஷணம் பண்ணுறதை வெட்டியா, அதை வெட்டியா, இதை வெட்டியான்னு அவங்கள போய் கண்டிஷன் பண்ணால் வரவும் கூட வரமாட்டாங்க. இல்லை இதெல்லாம் கேட்குறாங்க, இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணால் தான் அதெல்லாம் பண்ணுவோம். அதுவும் தீட்சை எடுக்கணுமா, கண்டிப்பாக அதில் தீட்சை சிக்ஷெல்லாம் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுமா, இதெல்லாம் பண்ணால் தான் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியுமா? யார் சொன்னது? அப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக சரியான பக்தர்களாக இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணால் தான் பக்தி அப்படின்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை. ஒரு குருவை ஃபாலோ பண்ணணும், முதல்ல புரிஞ்சுங்க. நல்ல குருவாக தேர்ந்தெடுத்துக்கணும், அந்த குருனுடைய வழியில் நம்ம போகணும். ஆனால் கட்டுப்பாடு இல்லை ஏன் சொல்ல. ஆனால் அந்த குருநாதனை எப்படி இருக்குன்னா நல்லா புரிஞ்சுங்க. குரு நசஸ்யாத் பாகவதம் சொல்லிடுது. நம்மளை வந்து இந்த மரணத்திலேருந்து விடுவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட பக்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணலன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பாகவத தர்மத்துக்கு விரோதமாக சொல்கிறாங்கன்னா அவங்க குரு இல்லை, பிதா இல்லை, மாதா இல்லை. இதே பாகவதம் சொல்லியிருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. யார் குருவை ஆசிரியக்கணும்னா இந்த கட்டுப்பாடு விதிகளை திணிச்சு பகவன் நாமத்தில் இன்ட்ரெஸ்ட் வராதபடி, பகவானுடைய கதைகள் இன்ட்ரெஸ்ட் வராதபடி சொல்கிறாங்க. இடத்துல தயவுசெய்து போகாதீங்க. நான் யாருன்னு தான் சொல்லாது, அது எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன்.
எப்போ இந்த கட்டுப்பாடுகளை கட்டுப்பாடு முக்கியமே இல்லைப்பா, நீ பக்தியோட கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டிருக்கா, ரொம்ப சுவையாக இருக்கும். கிருஷ்ணன் நவநீத லீலை கேட்டிருக்கியா, காளியநத்தனம் கேட்டிருக்கியா, கோவர்த்தன உத்தாரணம் கேட்டிருக்கியா, அருமையாக இருக்கும். வாமனதார் நரசிம்மதாரம் கேட்டிருக்கியா, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாகவதம் வந்து கேட்டு பாரு, ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கவர்ச்சி உண்டு பண்ணணும். பகவானே அப்படி தான் இறங்கி வந்தான். அவர் திருட்டு லீலை எதுக்கு திருடினான்னா, நீ உன்னுடைய திருட்டுத்தனம் போகிறதுக்காக தான் பகவான் திருட்டு லீலை பண்ணான். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவன் எதுக்கு உரலில் கட்டுப்படணும், நம்ம கட்டுக்களை விடுவிக்கிறதுக்காக தான். அந்த கருணையை முதல் வர்ஷிக்கணும், கருணையை கொடுக்கணும். கிருபாஸ்மரணம் தான் பக்தியை தவிர சும்மா கட்டுப்பாடு விதிகளை போட்டு திணிச்சு இது மாதிரி இஸ்கானில் இது மாதிரி மனசை குழப்பறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இஸ்கான்லேயே நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும், தீட்சை எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த நாம அப்படி பண்ணணும், இப்படிப்பட்டவங்களால் தான் என்ன ஆகுதுன்னா உண்மையான பக்தி கெட்டு போகுது. அப்படிலாம் திணிக்கூடாது. உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு ஃப்ரீடம் விடும். அவங்க ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டு நல்லா கீர்த்தனத்தை வந்து கலந்துக்கிட்டோம், ஆடி பாடி குதிக்கிட்டோம், ஜாலியாக இருக்கட்டும், பிரசாதம் சாப்பிட்டோம். அந்த பிரசாதத்துக்கு ஒரு பவர் இருக்குது, எல்லாமே சொல்லியிருக்கு. ஒரு சின்ன கைங்கறி, அங்கே வந்து ஒரு கூட்டி பெருக்கிற, ஒரு சர்வீஸ் பண்ணுற, அங்கே வந்து ஒரு காய்கறி நறுக்கி கொடுக்குற, அந்த சர்வீஸ் பண்ணால் கூட அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அதுவும் கிருஷ்ண பக்தி தான் அப்படின்னு இதே பிரபுபாதா சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், அதை பண்ணிட்டு நீ போனியா போதும். மற்ற மாற்றங்கள்லாம் பகவான் மாற்றுவான். நான் இதெல்லாம் பண்ண முடியலையேன்னு உன்னால் விட முடியாத விஷயத்தை உன்னை யார் விட சொன்னது? உன்னை விட்ட உன்னால் வீட்டில் சண்டை வரும். வீட்டில் வந்து என்னென்னா, நீ மாம்சத்தை விட்ட நாங்களால் விட முடியல, அதனால் நீ வந்து தனியாக சமையல் செய்துப்பியா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து வேணாம், புரியுதுங்களா? நமக்கு என்னென்னா, நம்மளுக்கு தனியாக ரசம் செய்துப்போம், அவங்க கறி குழம்பு செய்கிறாங்கன்னா செய்துக்கிட்டோம், நம்ம தனியாக ரசம் செய்வோம், இல்லை தயிர் ஊற்றி சாப்பிட்லாம், நம்ம சிம்பிளாக நம்ம செய்துக்கலாம். உங்களுக்கு இங்கே விட்டால் நீங்கள் விட்டுங்க. அதனால் மற்றவங்கள என்ன கம்பல் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கவங்கள, குடும்பத்தில் இருக்கவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க யாருமே. அதனால் இது மாதிரி இந்த கட்டுப்பாடு விதிகள்னால எத்தனை குடும்பம் சண்டையும் சச்சரமாக இருக்குது தெரியுமா? எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருக்கு தெரியுமா? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பண்ணாதீங்க. குடும்பத்தை யாரையும் பகைச்சிக்கூடாது, எல்லாமே அனுகூலமாக இருக்கணும், புரியுதுங்களா? நீங்கள் விட்டால் நீங்கள் விடுங்க, அதனால் மற்றவங்கள விட சொல்லி கம்பல் பண்ணாதீங்க, அதுதான் சொல்கிறது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறணுமே தவிர யாரையும் கட்டுப்படுத்தி மாற்றக்கூடாது. நம்ம எவ்வளோ பார்த்தா மற்ற மதங்கள் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? கட்டுப்படுத்தி பிடிச்சி இந்த மதத்தில் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் அது மற்ற இதில் வேணால் இருக்கலாமே தவிர நம்ம சனாதன தர்மத்தில் அது கிடையாது. அவங்கவுங்களும் விருப்பப்பட்டு பகவானை வழிபடணும், அப்போ தான் அந்த பக்தி நல்லா நிலைச்சி நிற்கும். சாதனை சிரமங்களை கொடுத்தா அவங்க பக்தியை விட்டு விலகி ஒரே வட்டம் ஓட்டுருவாங்க. இதுபோல் இஸ்கானில் விட்டு விலகணுங்க நிறைய பேர் விலகியிருக்காங்க. ஏன்னா இவங்க நல்ல பக்திக்கு தான் வந்துன்னு இருப்பாங்க. நான் கூட அப்படி தான் விலகினேன். இஸ்கானில் போனவன் நான் கூட அப்படி தான் விலகினேன். கட்டுப்பாடு விதிகள்லாம் பயங்கரமாக சொன்னாங்க, என்னால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. வெங்காயம் பொருள்லாம் விட முடியாது. ஏன்னா நான் குடும்பத்தில் இருக்கேன். எங்கள் அம்மா அப்பா வெங்காயம் பொருள்லாம் விட்டுட்டு எனக்கு தனியாக செய்ய மாட்டாங்க, சமையல் செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் செய்ய முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்குலாம் போக வேண்டியிருக்கும், அங்கெல்லாம் வந்து இதை சொன்னேன். மாம்ச பக்ஷன் வேணால் விட சொல்லி அது நியாயம், நான்வெஜ்ஜை விட சொல்லி அது நியாயம், அதை என்னால் விட முடியும். வெங்காயம் பொருள் அதை விடு, இதை விடு, இதை செய், அதெல்லாம் பண்ணாதான், இதெல்லாம் பண்ணாதான் அப்படின்னா அப்படிலாம் முடியாது. ஏன்னா வேலை வெட்டிக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், ஏதாவது குடும்பத்தையும் பார்க்கணும், அதே சமயத்தில் அப்புறமா தான் நான் ஃபுல்லு சர்வீஸும் பண்ண முடியும். அப்படின்னும் போது அதுதான் பண்ண முடியும். என்ன பண்ணமோ இதெல்லாம் செய்யணுமே தவிர இதுக்கெல்லாம் தனி இஸ்கானில் தனி கிளாஸ்லாம் இருக்குது. அந்த குடும்பஸ்தர்களுக்கு எப்படி பண்ண முடியுன்றதெல்லாம் கிளாஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கிளாஸ் இருக்குது, அதுக்கு காசும் வாங்குகிறாங்க, ஃபீஸும் வாங்குகிறாங்க. அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதுலாம் அதுக்கெல்லாம் தனி ஃபீஸ் இருக்குது, தனியாக கிளாஸ் எடுக்கிறாங்க, தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது இஸ்கான்லேயே இருக்குது எல்லாமே. ஆனால் அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி அதெல்லாம் அந்த கட்டுப்பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காட்டில் போதும் ஆகிடும், ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் இந்த சிரமத்தை படாதீங்க, இதெல்லாம் வேணாம். சிம்பிளாக பாகவதம் படிங்க, பகவானுடைய கதைகளை கேளுங்க, நீங்கள் இருக்கிற மாதிரியே இருங்க. இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடிறிய, உன் இடத்துல இருந்துன்னு நீ எப்படி இருக்கிறியோ, நீ மாம்சபக்ஷம் பண்ணுறியா இரு, நீ பரவாயில்ல, நீ வெங்காயம் போட்டு சாப்பிட்றியா சாப்பிடு, ஆனால் மதுபானம் சாப்பிடாத. கெட்டதுன்னு தெரியுதா, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடு. அந்த மாம்சபக்ஷனும் மதுபானம் சாப்பிட்றது விட்டுடு. ஒரே நாளில் விட முடியாது யாராலையும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும். நீ பாட்டு பக்தியில் வா, ஃபஸ்ட்டு பக்திக்கு வா. முதல்ல பகவான் நாமா சொல்லு, பகவத் கீர்த்தனம் பண்ணு. 1000 கிளாஸ் இருக்கட்டும், 1000 கோர்ஸ் இருக்கட்டும், 1000 ஃபீஸ் வாங்கட்டும், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் போகாதீங்க. அப்படிலாம் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டப்படுத்திலாம் அந்த கிளாஸுக்கு போய் நம்ம அதெல்லாம் பக்குவமாக புரிஞ்சுக்கணும். எல்லோரும் பக்குவம் அடைய முடியாதுங்க, புரியுதுங்களா? ஏன்னா தான் இருக்க முடியும், புரியுதுங்களா? அவங்கவுங்களுக்கு 1008 வேலை இருக்குது. எல்லாம் குடும்பத்தை பார்க்கணும், எல்லாருக்கும் நாக்கு ருச்சி இருக்குது, எல்லாம் தான் சாப்பிடுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க.
அதுக்கு முடிஞ்சால் உன்னுடைய பக்தி உதவட்டும். அப்படி தான் இன்றைக்கி காலகட்டம் போகுது. அதனால் நீ அப்படிலாம் பர்ஃபெக்டாக வரணும், அதெல்லாம் வேண்டாம். அப்படிலாம் பக்தி வளராது. பகவான் கிருபா தான் முக்கியம். இதே வைஷ்ணவ தர்மத்தில் சொல்லியிருக்கு. ஒருத்தர் அத்வைதி, அவர் வந்து என்னென்னா, அந்த அத்வைதி வந்து என்னென்னா வீட்டில் கிருஷ்ண பொம்மை வச்சு விளையாடுறாங்க. அந்த அத்வைதி தான் அவர் வந்து அருவத்தை வழிபடுற அந்த ஆதிசங்கர வழியில் வரவர் தான். ஆனால் கிருஷ்ண பக்தி அதிகமாக கொண்டாடுறவர். அவர் கிருஷ்ணருக்கு அப்படி பண்ணார். அந்த கிருஷ்ணனுடைய ஒரு விக்கிரகத்தை வச்சு வழிபடுறாங்க. அந்த கிருஷ்ணன் வந்து ஒரு பையனாக மாறி வந்து அந்த பசங்களோட விளையாடுவாராம் சுலபமாக. அப்புறம் ஒரு வைஷ்ணவர் வந்து என்னென்னா, நான் சொல்கிறேன், வைஷ்ணவர் வந்து பெரிய பக்தர். அவர் பேரெலாம் நான் சொல்ல வரும்ல. அவர் என்ன பண்ணார், நிறைய கட்டுப்பாடு விதிகள்லாம் நீங்கள் வந்து கிருஷ்ணர் அப்படிலாம் கிருஷ்ணன் வந்து பிரத்யட்சமாகிடுவான். அவர் வந்து அத்வைதி தான். அதாவது என்னென்னா ஒரு ஆதிசங்கர வழியில் வரவர் தான், ஒரு பக்தர். அவர் வந்து என்னென்னா கிருஷ்ண பக்தி பண்ணுறாரு. அந்த கிருஷ்ணன் வந்து நல்லா கிருஷ்ணன் நல்லா விளையாடுறான், அவங்க பசங்களோட விளையாடுறான். திடீர்னு வந்து அந்த பசங்களோட உட்காந்து அவர் சாப்பிட்றாரு கிருஷ்ணர். மறுபடியும் சிலையாக மாறிடுவார் அவர். இது பிருந்தாவனத்தில் நடந்த விஷயம். சிலையாக மாறிடுவார் பகவான். அப்படி இருக்கும்போது அந்த சிலையை அவர் வந்து என்னென்னா வழிபடுவார். தன் பசங்களாக அந்த குழந்தைக்கு அந்த கிருஷ்ணனுக்கு சாப்பாடு போடுவார் அவர், அந்த பிராமணர். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஒரு வைஷ்ணவர், அந்த வைஷ்ணவர் என்ன பண்ணார், அவர் பெரிய மகாத்மா தான். அவர் வந்து சொல்கிறார், என்ன கிருஷ்ணனை இப்படிலாம் அலட்சியமாக வச்சுருக்கீங்க, அப்படி எச்ச கையால் தொடறீங்க கிருஷ்ணனை, அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி சுத்தபத்தமாக இருக்கணும், ஆச்சாரமாக இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பூஜை பண்ணணும், அப்படிலாம் பூஜை பண்ணணும், இந்த முறையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணால் அந்த சிலையிலேருந்து பிரத்யட்சமே ஆகலை. ஏன்னா அந்த மகாத்மாக்களை சொல்லிட்டார், எப்பா என்னை இங்கேருந்து எட்டும் போயிடு, நீ விக்கிரகாராதனை பண்ண நான் ஆசைப்பட்டேன், அதனால் என்னை இங்கே எட்டும் போயிடு, இவங்க பழைய மாதிரி பழக மாட்டாங்க அப்படின்னு அந்த மகாத்மா சொன்னேன். அந்த மகாத்மாக்களை அந்த சிலையை கொண்டு போய், அந்த கிருஷ்ண சிலையை கொண்டு போய் வச்சிட்டாரு. அதுதான் இப்போ நம்ம அந்த பிருந்தாவனத்தில் ஒரு இடத்துல அது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, அந்த கிருஷ்ண சிலையை. நல்லா புரிஞ்சுக்கணும். அது மதன் மோகன் டெம்பிளாக ஏதோ ஒரு டெம்பிள் அது. அப்போது அந்த வைஷ்ணவர் அந்த சுவாமி என்ன பண்ணார், கட்டுப்பாடு விதிகளை இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவங்க வந்து என்னென்னா அந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த கட்டுப்பாடு விதிகளை ஃபாலோ பண்ணி அவங்க பக்தி பண்ணும்போது பகவானுக்கு அது பிடிக்கல. அந்த கட்டுப்பாடு விதிகளை அந்த மகாத்மா ஃபாலோ பண்ணால் ஓகே, இவங்க வந்து குடும்பஸ்தர் தான், இவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்பொழுதும் பண்ணுற பக்தியிலேருந்து நம்ம வந்து வேறு ட்ராக் மாற்றணும்னு சொன்னால் பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி எச்சகையோடு பகவானை தொடுவாங்க, இது பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கிருஷ்ணன் நல்லா பழகினா, நல்லா பேசினா, அந்த சிலையிலேருந்து பிரத்யட்சமாகி அந்த பசங்க, அவங்களுடைய பசங்க, அந்த குடும்பத்தில் உள்ள பசங்களோட விளையாடுவான், எல்லாம் பண்ணுவான். இப்போ என்ன, பகவான் அப்படியே போய் சிலையாக மாறிடுவான். அப்புறம் மறுபடியும் அவங்களோட விளையாடுவான், அவங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிடுவான், எல்லாம் பண்ணுதான். இது பிருந்தாவனத்தில் நடந்த விஷயம். அப்படி இருக்கிற கிருஷ்ணன் இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க வேறு மாதிரி. அந்த வைஷ்ணவர் ஒருத்தர் வந்து சொன்ன அந்த முறைப்படி பண்ண உடனே அவர் வந்து பகவான் அப்புறமா காட்சியை கொடுக்கல, பசங்களோட வந்து விளையாடல. அப்போ பகவானே வந்து அந்த மகாத்மா, அந்த வைஷ்ணவர் சொல்லி கொடுத்தார் இல்லையா, அவர் கனவுல போய் என்னை இங்கேருந்து இட்டும் போயிடுப்பா, நீ பூஜை முறைப்படி என்னை பூஜை பண்ண போகிறேன்னு சொல்கிற இல்லையா, என்னை இட்டும் போயிட்டு அங்கே போனால் அவர் ரொட்டி கொடுக்குறாராம். ஆனால் ரொட்டிக்கு சர்க்கரை கூட கொடுக்க மாட்டாராம். ஒரு சர்க்கரையாவது கொடுக்கலாமே, ஒரு சப்ஜியாவது கொடுக்கலாமே அப்படின்னு பகவான் கேட்டால் கூட, நான் நிறைய புஸ்தகம்லாம் எழுதி வந்திருக்கு, அதனால் நான் உன்னை கவனிக்கிறது தான், நான் புஸ்தகம் எழுதுறது தான், நிறைய புஸ்தகம் எழுதுன்னு சொல்லிட்டு அவர் போல் புஸ்தகம் எழுதுறாராம். அப்போ எனக்கு அவ்வளோ வசதிகள் கிடையாது, நானே ஒரு சன்னியாசி அப்படின்ட்டு அந்த வைஷ்ணவர் சொல்கிறார். அப்புறம் என்ன பண்ணால் அந்த கப்பல் வந்து அந்த யமுனை கரையில் வந்து அந்த கப்பல் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அந்த இடத்துல வந்து பகவானுடைய அனுகிரகத்தினால அவர் விடுவிக்கப்பட்டார். அப்போ அந்த கப்பலில் அந்த சரக்குலாம் அதில் வந்து என்னென்னா எல்லா பொருளும் உப்பு முதல் கொண்டு எல்லாமே அவருக்கு உப்பு தேவைன்னு ஏதோ ஒன்று தேவைன்னு சொல்லிட்டு அந்த பொருள்லாம் வந்து கிடைச்சதுனால இப்போ எனக்கு நல்லா சமைச்சு போடலாமே அப்படின்னு சொல்லி நல்லா அப்புறம் படையல் படித்தார் கிருஷ்ணருக்கு அந்த மகாத்மா. அவருக்கு உனக்கு அந்த வசதி இல்லை சொல்கிற இல்லையா, நிறைய ஒரு சன்னியாசி சொல்கிற இல்லையா, உனக்கு அந்த வசதி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அந்த யமுனையில் கப்பல், அப்போல்லாம் கப்பலே போகிற அளவுக்கு யமுனை வந்து அப்படிச்சாலும் அப்படி வெள்ளமாக பாஞ்சிட்டு இருந்து அந்த கப்பலில் சரக்கு வந்தபோது ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு அந்த கப்பல். அப்போ அது பகவானுடைய அனுகிரகத்தினால் அதை தூக்கி விடப்பட்டார். அதாவது இந்த சன்னியாசி, அவர் பேர் வந்து நல்ல பேர், அவர் ஒரு வைஷ்ணவர். அப்படியேப்பட்ட மகாத்மா அவருடைய வந்து பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணால பகவான் என்ன பண்ணுறார், அந்த கப்பலை வெடி வச்சார். அப்போ அந்த யமுனையில் கடந்து போச்சு அந்த கப்பல். அப்போ அந்த உதவி செய்த அந்த சன்னியாசி, நாங்கள் என்ன கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த சரக்கு கப்பலில், அந்த கப்பலில் தேவையான இருக்கிற உப்பு, புளி, மிளகாய் என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்தாரு. அப்போ அதை வச்சு பகவானுக்கு பூஜை பண்ணுறாரு.
இது ஒரு லீலை பிருந்தாவனத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா, பகவான் எப்போ நீங்கள் இந்த கட்டுப்பாடு, இப்போது பாண்டுரங்கனை போய் எல்லோரும் கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கலாம். பாண்டுரங்கனுக்கு யார் வேணால் போய் பூஜை பண்ணலாம். பாண்டுரங்கன் வந்து என்னென்னா இவங்க தான் தொடணும், அவங்களாம் தொடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. பாண்டுரங்கன் எல்லாருக்கும் பொதுவானவன். இப்போ பகவான் நான் நினைக்கிறேன்னா, இந்த சரளமான பக்தியை தான் பகவான் விரும்புகிறான். சரளமான ஹிருதயத்தை, சுலபமான பக்தி தான் விரும்புகிறான். இந்த கட்டுப்பாடு விதி அது இது இதெல்லாம் எதுக்காகனா, இந்த பக்தியில் நிலைச்சி நிற்கிறதுக்காக இந்த கட்டுப்பாடெல்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர, ஆனால் இந்த கட்டுப்பாடை முக்கியமாக எடுத்துக்கிறாங்க, பக்தியை பின்னாடி தள்ளிடுறாங்க. பக்தியை பின்னாடி தள்ளக்கூடாது, பக்தியை முன்னாடி வைக்கணும், கட்டுப்பாடு விதிகளை பின்னாடி தள்ளணும். கட்டுப்பாடு விதிகள் முடிஞ்சால் கடைப்பிடி, இல்லைன்னா விட்டுடு. ஆனால் பக்தியை மட்டும் விடாத, பகவான் நாமா சொல்ல கதாசிரமத்தை விடாத. இதுதான் முக்கியம். இது நான் எந்த ஸ்தாபனத்திலும் சரி, இது வந்து இஸ்கானாக இருந்தாலும் சரி, மற்ற ஸ்தாபனம் எதில் இருந்தாலும் சரி, கட்டுப்பாடு விதிகள் செகண்டரி தான், பக்தி தான் பிரதானம். இதை நம்மளை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து இந்த குருவிடத்தில் போயிட்டு இந்த குருவத்தில் வந்து சில விஷயங்கள் உள்ள சந்தேகத்தை இன்னொரு குருவிடத்தில் போய் நம்ம கேட்கக்கூடாது. எந்த குருவிடத்தில் உனக்கு எந்த குருவத்தில் நீ பயிற்சி பெற்றியோ அந்த குருவிடத்தில் தான் நீ அந்த விஷயத்தை கேட்கணும். அது அங்கே ஃபாலோ பண்ணுறது ஏன் இங்கே ஃபாலோ பண்ணுறேன்னு ஏன் இங்கே ஃபாலோ பண்ணலன்னு கேட்கக்கூடாது. இந்த ஸ்தாபனத்தில் ஃபாலோ பண்ணுறது ஏன் அங்கே ஃபாலோ பண்ணலன்னு அங்கே போய் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? அந்தந்த வழிமுறையில் அது கரெக்டு, அவ்வளோதான். அதனால் எந்த ஸ்தாபனத்துலேயும் நாம் சுலபமாக கடைப்பிடிக்கிற தர்மமாக இருக்கணும். அப்போ எல்லா ஸ்தாபனத்துலையும் இருக்க முடியும். எந்த ஸ்தாபனத்தில் தான் அந்த ஒரு ஸ்தாபனத்தை விட்டு வரக்கூடாது, அந்த ஒரு ஸ்தாபனத்துலேயே இருக்கணும். இஸ்கானோட பகவான் நாம சொல்லணும். யாருன்னா என்னன்னு சொல்லி போகிறாங்க, இல்லை வெங்காயம் முள்ளலாம் விட்டால் தான் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும், அவ்வளோமா நீங்கள் மாம்சபக்ஷம்லாம் விட்டால் தான் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும், அப்படி இப்படின்னு 1000 எல்லாம் வேணால் சொல்லி போட்டேன். நீங்கள் நாமத்தை மட்டும் விடாதீங்க. இஸ்கானுக்கு போங்க, வாங்க, இஸ்கானில் இருங்க, பகவத் பக்தி கொண்டாடுங்க, ஆடி பாடி கொண்டாடுங்க. அதுக்கே பகவான் மோட்சம் கொடுத்துருவான் கண்டிப்பாக. சில பிரபுபாதை வணங்குங்க, கண்டிப்பாக தீட்சை எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. சிக்ஷை தீட்சை என்னென்னமோ சொல்கிறாங்களே, அந்த கட்டுப்பாடு அதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உங்களால் முடிஞ்சால் எடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. நீங்கள் பகவான் நாம கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறீங்களா, போதும். நீங்கள் வெங்காயம் பொண்ணு கூட சாப்பிடுங்க, பரவாயில்ல. ஆனால் மாம்சபக்ஷனை மட்டும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் விட்டுடணும், மாம்சபக்ஷன் சாப்பிடக்கூடாது. அதுக்கு தன்னாலே விட்டுடுவீங்க, பகவான் அணுகிறதுனால விட்டுடுவீங்க கண்டிப்பாக நீங்கள். ஆனால் நாமா சொல்கிறத மட்டும் விடாதீங்க. நாமா சொல்கிறத விடக்கூடாது, பாகவதம் கேட்கறத விடக்கூடாது, பாகவத கதாசிரவணம் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு ஸ்லோகமாக அதில் நல்லாயிருக்கு, அருமையாக சில பிரபுபாதா விளக்கம் அருமையாக கொடுத்துருக்காரு. பிரபுபாதா புஸ்தகம் படித்தா நல்லாயிருக்கு. அப்படி படிக்கனாலும் படிக்கலாம். இல்லை எனக்கு கதையாக வேணும்னு சொன்னால் இது போல் உபன்யாசங்களை கேளுங்க, கதை கேளுங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன், எந்த கட்டுப்பாடு விதிகளுக்கும் நான் உட்பட மாட்டேன். ஏன்னா இந்த கட்டுப்பாடு விதி, இஸ்கானில் கட்டுப்பாடு விதியோ, நான் இஸ்கானுக்கும் போவேன். இஸ்கான் நான் ஹரே கிருஷ்ணா அங்கே ஆடி பாடி கொண்டாடுவேன். அங்கே இருக்க கிருஷ்ணனை நல்லா ரசிப்பேன், ஆனந்தமாக. அந்த உற்சவம்லாம் ஜென்மாஷ்டமி, ரத யாத்திரை எல்லாத்துலையும் கலந்துப்பேன். இதே மாதிரி ஹரே ராமா இதுலேயும் போவேன், எல்லா பக்தியும் ரசிப்பேன். நான் ரசிகன். நான் கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடிக்கிறவன் கிடையாது. நான் ரசிகன். நான் சாரமானதை மட்டும் எடுத்துக்கிறவன், அசாரத்தை தள்ளிடுறவன் நான். அதனால் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இதை நான் என் பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. இப்படி தான் இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும். என்னென்னா எல்லாத்துலேயும் இருக்கிற சாரத்தை எடுத்துக்கணும், எல்லா ஸ்தாபனங்களும் இருக்கிற சாரத்தை எடுத்துக்கணும், இதை அசாரத்தை தள்ளிடணும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். இன்றைக்கி வரைக்கும் நான் 25 வருஷம் 30 வருஷமாக நான் எந்த ஸ்தாபனத்துக்கு அடிமை கிடையாது. இஸ்கானில் தான் நான் தீவிரமாக போயிருந்தேன். அங்கே இது போல் கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிச்சா தான் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும்னு. அப்போ நான் அதெல்லாம் என்னால் கடைப்பிடிக்க முடியல. நான் ஃபேமிலி மேனு. நான் சில விஷயங்கள்லாம் என்னால் வெங்காயம் போடலாம் விட முடியாது. மாம்சபக்ஷன்லாம் சாப்பிட்றதில்ல, மாம்சம்லாம் விட்டாச்சு, மாம்சம்லாம் சாப்பிட்றதில்ல. வெங்காயம் போட மட்டும் சாப்பிடுவேன். அதெல்லாம் என்னால் வெங்காயம் போடலாம் விட முடியாது. அவ்வளோதான். நான் பாட்டுக்கு இஸ்கானுக்கு போகிறேன், ஹரே கிருஷ்ணா சொல்லணுமா, ஓகே. நான் ராமநாமா சொல்கிறேன், ஓகே. அதுதான். அங்கே ஜென்மாஷ்டமி, ரத யாத்திரை எல்லாமே போகிறேன், எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறேன். கௌரவ பூர்ணிமா எல்லாம் அட்டன் பண்ணுறேன், எல்லாத்தையும் போவேன். அங்கே நல்லா ரசிப்பேன், அங்கே பிரசாதம் சாப்பிடுவேன், எல்லாம் பண்ணேன், எல்லாரோட பேசுவேன், பழகுவேன். ஆனால் என் தர்மத்தை விட்டு நான் விலக மாட்டேன். என் தர்மத்தில் ராமநாமா சொல்லுவேன், பாராயணம் பண்ணுறது பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். எல்லாத்துலையும் இருக்கிற சாரத்தை எடுத்துக்கணுமே தவிர அசாரத்தை தள்ளிடணும். நீ எந்த ஸ்தாபனத்தில் வேணா இரு, அந்த ஸ்தாபனத்தில் கட்டுப்பாடு விதிகள் விதிச்சாங்கன்னா அது உன்னால் முடியலைன்னா விட்டுடு. கட்டுப்பாடு விதிகள் முக்கியம் இல்லை, அது உள்ள பக்தி மட்டும்தான். பக்தி தான் சாரமே தவிர அதில் உள்ள கட்டுப்பாடு விதிகள் முக்கியம் இல்லை. அப்போ என்னை எந்த ஸ்தாபனத்துலையும் என்னை கட்டுப்படுத்த முடியல. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் ஏன் குறையதை என் விஷயத்த நான் சொல்ல முடியும். அப்போ எனக்கு யார் குருன்னா, எனக்கு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி பாகவத்துக்கு குரு, ராமநாமத்துக்கு பகவானே குரு. பகவான் தான் எனக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணது. அது பிறகு 2வது நான் இங்கே மாலையில் ஜப மாலையில் உபதேசம் வாங்குறது
மாம்பழம் ஸ்ரீ ஏகம்பர சுவாமிகள் அவர்கள் நாமத்தில் ஜபமாலையில் ராமநாமத்தை உபதேசம் வாங்கினேன். அதுதான் ராமநாமத்தை ஜபிக்கிறேன், ராமநாமத்தை கீர்த்தனை பண்ணுறேன், பல ராகங்களில் பாடுறேன். அந்த ராமநாமத்தை ஆரம்பத்தில் எனக்கு முதல் குரு உபதேசம் பண்ணது யாருன்னா பகவான் தான் எனக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணான். பகவான் தான் பாகவதம் படிக்க வச்சான் முதல்ல. அவன் பாகவதத்தை படிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டி விட்டதுன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி தான். இதில் மறுக்க முடியாத உண்மை. எனக்கு பக்தி அதிகமாக இதில் சரளமான பக்தி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது யாருன்னா ஸ்ரீ அண்ணா. இவ்வளோ தான் விஷயம். இதுதான் நம்மளுடைய ஒரே பாதை. என்னுடைய பக்தி இவ்வளோ தான். நான் கடைபிடிக்கிற வழிமுறை இதுதான். இவரில் தான் நான் பின்பற்றுறேன். ஸ்ரீ அண்ணா, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி, மாம்பழம் பெரியவா ஸ்ரீ ஏகம்பர சுவாமிகள். அதுதான் இஸ்கானில் இருக்கிற இந்த கட்டுப்பாடு விதிகள். அதே கட்டுப்பாடு விதின்னு கட்டுப்பாடு விதியே வேணாம். இஸ்கானில் இருக்கக்கூடிய சில பிரபுபாதனுடைய உபன்யாசம்லாம் ரொம்ப அருமையாக ரசித்து, மகான்களுடைய உபன்யாசங்களும் நிறைய கேட்பேன். அவருடைய சில பிரபுபாத பகவத்கீதை படித்து தான் ஆத்ம ஞானத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆத்ம ஞானத்தினுடைய பெருமை நல்லா தெரிஞ்சுது. புரியுதா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மகாத்மாவுக்கும் நான் கடன்பட்டிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு மகாத்மாவும் ஒவ்வொரு விஷயத்தில் எனக்கு உதவியாக இருந்திருக்காங்க. மகாலிங்கேஸ்வர் சத்குரு முரளிதர் சுவாமிஜி தான் நாமத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னது அவர் தான். அப்போ நாமத்தில் சத்தை வந்தது அவர்களிருந்து தான். அதுபோல் பகவத்கீதையில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஸ்ரீல பிரபுபாதா வாக்குலேருந்து பகவத்கீதை கேட்டதுலேருந்து தான். அப்போ இஸ்கான்லேயும் ஒரு மரியாதை ஏற்படுது. அங்கே போனால் ஒரு பவித்திரமாகிடும். அங்கே ராதாகிருஷ்ணன் நல்லா அனுபவிப்பேன். அவருடைய ஆடல் பாடல் கொண்டாட்டம், அங்கே ஹரே கிருஷ்ணா கீர்த்தனை அருமையாக, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நல்லா கேட்பேன். அந்த உற்சவங்கள், ரத யாத்திரை, ஜென்மாஷ்டமி இதெல்லாம் போய் அட்டன் பண்ணேன். நல்லா அங்கே பிரசாதம் சாப்பிடுவேன், எல்லாமே பண்ணுவேன். அந்த பக்தியை நல்லா சுவைப்பேன், அனுபவிப்பேன். அதே சமயத்தில் அந்த கட்டுப்பாடு விதிகள்னால் அங்கெல்லாம் போகவே மாட்டேன். டக்குன்னு கழுவுறமில்லை நடுவுறமே அங்கே எஸ்கேப் ஆகி வந்துடுவேன். அதே மாதிரி மற்ற ஸ்தாபனங்கள்லாம் போவேன். அங்கே இருக்கிற உற்சவங்களை பார்ப்பேன், அங்கே நாமசங்கீர்த்தனம் பார்ப்பேன், அங்கே கதாசிரவணம். அங்கே இப்போ மகாலிங்க சத்குரு முரளிதர் சுவாமி மதுரமாக இருக்கும். அவருடைய வார்த்தைகள் எளிமையான தமிழாக இருக்கும். அவர் சொல்கிற அந்த கதைகள், நாமத்துடைய மகிமை, ராமநாம மகிமைலாம் அப்படி சொல்லுவார். அவர்களிருந்து தான் நாமத்துடைய மகிமை ரொம்ப புரிஞ்சுது. நாமத்தில் இந்த சிரத்தை ஏற்படுது. மகாலிங்க சத்குரு முரளிதர் சுவாமிஜி வாக்கில் நாம மகிமை கேட்டதால் ராமநாமத்தில் ரொம்ப சிரத்தை ஏற்படுது. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி வாக்கில் கேட்டதால் தான் பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஏற்படுது. சரளமான பக்தி, சுவையான பக்தி ஸ்ரீ அண்ணாக்கள்லேருந்து ஏற்படுது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று கிடச்சிது எனக்கு. அப்போது எனக்கு ஏன் தத்தாத்திரேயர் சொல்கிறார் 24 குருக்கள் இருக்காங்க, நம்மளுக்கு இத்தனை குரு அப்படின்னா 24 குருக்கள்லாம் இருக்கிறாங்களே, அப்போ நம்மளுக்கு இத்தனை பேர் குரு இல்லையா? ஏன் இருக்கக்கூடாது? அப்போ அந்தந்த விஷயத்தில் இருக்கிற சாரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம பக்தியில் ஸ்திரமாக இருக்கலாம். இப்போ 30 வருஷமாக அந்த பக்தியில் இருக்கிறோன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணதால் தான் முடிஞ்சது. கண்டிப்பாக அதுக்கு மேலே பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம். பகவான் நினைச்சதுனால நம்ம இத்தனை நாள் ஸ்திரமாக இந்த பக்தியில் நிலைக்க முடியுது. பகவான் அனுகிரகம் இல்லைன்னா முடியாது. இதுதான் விஷயம். எல்லாத்துலேயும் சாரத்தை எடுத்துக்கணுமே தவிர அசாரத்தை தள்ளிடணும். அடியேன்னு ஃபாலோ பண்ணுறது இதுதான். ஏன்னா மோட்சம் கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுது. ஆனால் எனக்கு வாழ்க்கை இன்றைக்கி சுகமாக இருக்கே. நான் நாம சொல்கிறேன், பாகவத பாராயணம் பண்ணுறேன், அருமையாக பாகவதம் அப்படியே பதமாக அனுபவிக்கிறேன். இந்த மகாத்மாக்களுடைய அனுகிரகத்தினால பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி, ஸ்ரீல பிரபுபாதா, மகாராணி சத்குரு முரளிதர் சுவாமிஜி, ஸ்ரீ அண்ணா, இவங்களுடைய அனுகிரகத்தினால இன்றைக்கி பாகவத சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் இந்த மகாத்மாக்கள் வாக்குலெல்லாம் பகவத்கீதைலாம் கேட்டதுனால இன்றைக்கி நல்லா அனுபவிக்கிறேன்னு பாகவதம் நல்லா சுவையாக இருக்கே. போதுமே, எனக்கு இந்த சௌக்கியமே போதுமே. நிம்மதி இல்லாமல் நான் நிறைய கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடிக்கிறேன். நிம்மதி இல்லாமல் இருக்கிறத காட்டிலும் எல்லாத்திலும் உள்ள சாரத்தை எடுக்கிறது பெஸ்ட்டு. நான் கடைப்பிடிக்கிறது நான் இதான் சொல்ல முடியும். இப்போ அந்தந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க நான் குறை சொல்ல மாட்டேன். அந்தந்த ஸ்தாபனத்தில் அதுலேயே இருங்கன்னு சொல்கிறேன். மற்றவங்களாம் மனசை குழப்புவாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை. இந்த இப்போது ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க, அதுலேயே பார்த்தா எவ்வளோ ஏசல் பூசல் இருக்குது பக்தர்களுக்குள்ளே. அவங்கவுங்களே நாம சங்கீர்த்தனமே தனித்தனி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க. தன்களை வர ஆட்களை இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாதான், இன்னொரு இடத்துக்கு வரக்கூடிய ஆட்கள் அதுலேயே ஏசல் பூசல், அதுலேயே பாலிடிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றி அந்த குறைகளை பேச நான் வரல. அதில் உள்ள சாரம் என்ன? நாமத்தை பிடிச்சிக்கிறாங்க. சபாஷ், அதை பிடிச்சிக்கோ, அந்த நாம மகிமை பிடிச்சிக்கோ, அதுதான். அதனால் அதில் போய் மாட்டிக்க மாட்டேன். எல்லாத்துலேயும் போவேன், ஆனால் எதுலேயும் போய் மாட்டிக்க மாட்டேன். இதுதான் என்னுடைய பாலிசி. நான் கடைப்பிடிக்கிறது இதுதான். எல்லா ஸ்தாபனத்துலேயும் உள்ள சாரத்தை எடுத்துணுமே தவிர அதில் உள்ள அசாரத்தை, அங்கே பாலிடிக்ஸ் இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்றாங்க, இது ஆசைப்பட்றாங்க, அதுக்காக உபன்யாசம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் விட்டுடுங்க. அசாரத்தை தள்ளிடுங்க, சாரத்தை எடுத்துங்க. அதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை எடுத்துப்போம். அதன் மூலம் பற்றியா கிருஷ்ண பக்தி எப்படி அனுபவிக்கிறாங்க,
கிருஷ்ண கதையில் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, எப்படி நாமசிங்கத்தில் எவ்வளோ அழகாக பாடுறாங்க பாரு, அதை பாரு. அதை மட்டும் பார்த்துட்டு எடுத்தோம்னா நம்ம பக்தி ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம பக்தியில் ஸ்திரமாக இருக்க முடியும். எல்லாத்துலையும் குறைய பார்த்தோம்னா நம்ம பக்தியை நம்ம சரியாக கடைப்பிடிக்க முடியாது. எல்லாத்துலையும் உள்ள நிறைய பார்த்தோம்னா நம்ம பக்தி நல்லா வளர்ச்சி அடையும். இப்போ பாகவதம் எந்த இடத்துல ஸ்லோகம் தொட்டாலும் பதமாக அனுபவிக்கிறதுக்கு அருமையாக சுவாது பதே எதனால்னா இந்த மகாத்மாக்களுடைய சப்போர்ட்டு தான் காரணம். இவர்கள் வாக்கெல்லாம் பாகவதம் கேட்டது தான் காரணம். அதனால் எல்லாத்துலேயும் சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அசாரத்தை தள்ளிட வேண்டும். அவ்வளோதான் என்னுடைய வழி தான். அவங்கவுங்க எந்தெந்த ஸ்தாபனத்தில் இருக்கீங்களோ, எந்தெந்த குருமாரில் ஆசிரியர்களோ அந்த குரு வழியில் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதுமானது. ஆனால் கட்டுப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். பக்தி பண்ணுறது சரள ஹிருதயமாக பக்தி பண்ணணும், சுதந்திரமாக பக்தி பண்ணணும், சுதந்திரமாக பகவான் நாம சொல்லணும், சுதந்திரமாக பாகவத பாராயணம் பண்ணணும், சுதந்திரமாக இருக்கணும். எளிமையான பக்தி பண்ணால் போதும், ஆடம்பர பக்தி தேவையில்லை. இவ்வளோ தாங்க. இதை தான் இன்றைக்கி சொல்லணும்னு வந்தேன். இது காலையிலே சொல்லிடணும், சரி இன்றைக்கி சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால் எல்லாத்துலேயும் சாரத்தை எடுத்துக்கணும், அசாரத்தை தள்ளிடணும். யாரையும் குறை சொல்லக்கூடாது, எந்த ஸ்தாபனத்தையும் குறை சொல்லக்கூடாது. எந்த ஸ்தாபனத்தில் உள்ள கட்டுப்பாடுகளை சொல்கிறாங்கன்னா அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு, கட்டுப்பாடுகளை விட்டுட்டு அதில் உள்ள சுலபமான வழியை மட்டும் கடைப்பிடிச்சின்னு போயினே இருக்கும். அதுவே பக்தி தான். அதனால் கொஞ்சம் பண்ணாலும் பக்தி தான். எதில் பண்ணாலும் ஒரு நாமா சொன்னாலும் அதுவும் பக்தி தான். ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் பக்தி தான். ஒரு கதையை பற்றி பேசினாலும் பக்தி தான். அந்த கோயிலுக்கு போனாலே பக்தி தான். அது நினச்சாலே பக்தி தான். ஸ்மரண பக்தி. அந்த பக்தியை பற்றி நினச்சாலே, பாகவத ராமாயணம் நினச்சாலே பக்தி தான். அப்போ அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அப்படிங்கும்போது எதுவும் வேஸ்ட்டு கிடையாது. நம்ம உன்னத ஸ்திதியில் பவித்திரமாக இருக்கிறவங்க அந்த ஒவ்வொரு இன்ச்சாக அனுபவிப்பாங்க. நம்ம பக்தியில் இருக்கிற அந்த உணர்வை ஒவ்வொரு இன்ச்சாக அனுபவிப்பாங்க. நம்ம பக்தியில் இருக்கோம் அப்படின்ற நினைவோடு இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா திசைகளும் சுகமயமாக தோணும். அப்போ எந்த ஸ்தாபனங்களுக்கும் அவங்களுக்கு அனுகூலமே தவிர எந்த ஸ்தாபனங்களும் அவங்களுக்கு வில்லங்கம் கிடையாது. எல்லா ஸ்தாபனத்திலும் குறைகளையும் பார்ப்பாங்க, அது உள்ள நிறைகளையும் பார்ப்பாங்க. அது உள்ள நிறைகளை மட்டும் எடுத்துப்பாங்க, குறைகளை தள்ளிடுவாங்க. இதுதான் அடியேன்னு கடைப்பிடிக்கிறேன். அது மாதிரி எல்லோரும் கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை குரு ஆசிரியர்கள் எந்த குருனா அந்த குரு சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் கட்டுப்பாடோடு ரொம்ப கஷ்டப்படுத்தி கடைப்பிடிக்காதீங்க. அது உள்ள சாரத்தை மட்டும் எடுத்துக்கின்னு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். அது எந்த குரு ஆசிரிச்சிருந்தாலும் சரி, அது எந்த கட்டுப்பாடு விதிகளாக இருந்தாலும் சரி, அதை தளர்த்திட்டு அது உள்ள சாரமான நாமத்தையும் கதாசிரமத்தையும் விடாமல் ஃபாலோ பண்ணுங்க, அது போதும். அது இஸ்கானில் இருந்தால் சரி. நீ நாமத்தை விடாதீங்க. நீங்கள் வெங்காயம் போட்டு விட முடியல விட்டுருங்க, பரவாயில்ல. நீங்கள் வெங்காயம் போட்டாலும் சாப்பிடுங்க. அவங்க என்ன சொல்கிறவங்க சொல்லி போகிறாங்க, வெங்காயம் போடலாம் விட்டால் தான் நீ பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும்னு சொல்கிறவங்க சொல்லி போகிறாங்க. நீங்கள் என்னென்னா அதெல்லாம் இந்த காலை வாங்கி விட்டுட்டு அதுக்கு தான் நல்ல குருவை ஆசிரியக்கணும். நீங்கள் பக்தி என்கரேஜ் பண்ணுறவங்களாக இருக்கணுமே தவிர பக்தி டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய கட்டுப்பாடு விதிகள் வேண்டாம். டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது. அதுதான் நல்ல குருவை ஆசிரிச்சோம்னா நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக விட்டாகணும், இதெல்லாம் விட்டாகணும், இதை விடலைன்னா பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. அப்படி சொல்கிறவங்க பேச்சை இந்த காலை வாங்கி அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் நாம சொல்கிறத விடாதீங்க, பகவத் கதாசிரவணம் பண்ணுறதை விடாதீங்க. அப்படி ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, நம்ம ஒரு இடத்து ஸ்தாபனத்தில் போனால் இதெல்லாம் விட்டு தான் ஆகணும், இதெல்லாம் விடாமல் நீ கோயிலுக்கு வர வேண்டாம், இது போல் நாம சொல்ல அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் யார் சொல்கிறது? அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அதெல்லாம் அந்த காலை வாங்கி அதெல்லாம் விட்டுருங்க. விட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கடைப்பிடிங்க. ஆனால் நாமத்தை சொல்கிறத விடாதீங்க. எல்லா ஃபங்க்ஷனும் என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா விதமான உற்சவங்களில் கலந்துக்கணும். கண்டிப்பாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். கிருஷ்ண பக்தியில் தலைக்கணும், அதான் முக்கியம். ராம் பக்தியில் தலைக்கணும், அதான் முக்கியம். சாரத்தை பிடிச்சிக்கணும், அசாரத்தை எந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சாரத்தை பிடிச்சிக்கணும், அசாரத்தை தள்ளிடணும். அதை புரிஞ்சுக்கணும். ராம 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 சீதாபதி ராம 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 श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम.